சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? ஒரு நிமிஷம். இந்த லஹஜாக்களில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அல் ஃபர்க் பைன் அல் ஃபுஸ்ஹா வல் லஹஜத்தில் ஆமியா. ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக கவனிங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட்டு நீங்களும் நல்ல முறையில் பேச முடியும். புரிஞ்சுங்களா? கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிளான சில சேஞ்சஸ் தான். பட் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணலாம்? நீங்கள் அழகாக பேசி நிறைய விஷயங்களில் முன்னேறலாம். நான் அதை பற்றி பின்னாடி பேசுவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சோங்க. அப்போ வாங்க ஃபஸ்ட்டு. இந்த பிரச்சனைனால தான் நான் மார்க்கர் போர்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு. சரி, பிரச்சனை இல்லை, விடுங்க. சாக் பீஸ் துண்டுனா போயிடும். சரி, இப்போ வந்து பாருங்கள், முக்கியமான சில மாற்றங்கள். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், மொத்தம் எத்தனை லஹஜா இருக்குது? நீங்கள் பாட்டு லஹஜானா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, என்னது பழைய லஹஜாவே 9 கிட்ட சொல்லிட்டீங்க. அப்போது இப்போ இருக்க லஹஜானா இப்போது இஷ்டத்தின் மக்கள் வந்தாங்களே, இப்போ நிறைய மாற்றங்கள் வருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இருக்குதான். ஒரு 5 விதமான லஹஜாக்களில் நாம் சுருக்கிடலாம். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஃபேமஸான லஹஜா லஹஜத்துல் ஹலீஜியா. செகண்டு லஹஜத்துல் மஸ்ரியா. அது மிஸ்ரியா தான். நான் மிஸ்ரு லஹஜாவில் சொன்னேன், மஸ்ரியான்ட்டு. அவன் மஸ்ரு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? தமிழில் அது தவறான வார்த்தையாக இருந்தாலும் என்னது அது மஸ்ரு. ஓகேங்களா? சரி, அங்கே இருக்க மக்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, மஸ்ரி, மஸ்ரியா, எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு அஷாமியா. நெக்ஸ்ட்டு லஹஜத்துல் இராக்கியா. யமனியா. அப்படின்னு சொல்லப்படும். அஞ்சாவது அல்லஹஜா லஹஜத்துல் மக்ரிபியா. மக்ரிப்னா என்னது? மக்ரிப் சொல்லுவியா? மொராக்கோ. ஓகேங்களா? மொராக்கோ மக்ரிபியா. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரி, நடத்த வேலை புரியுதான்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்க, லஹஜத்துல் மஸ்ரியா, லஹஜத்துல் ஷாமியா, லஹஜத்துல் இராக்கியா வல் யமனியா, 2-3 துவல்கள் வரும், நாடுகள். அப்புறம் லஹஜத்துல் மக்ரிபி. ஓகேங்களா? இப்போ நம்ம மெயினான ஃபர்க்கை நம்ம பார்க்கணும். புரிஞ்சுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லஹஜத்துல் ஹலீஜியாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்க்கலாம். சரி சரி, இப்போது இது லஹஜத்துல் ஹலீஜியான்றாங்களே, இதாவது எங்கன்னா இமாராத், சவுதி, அது மாதிரி என்னது இமாராத்னா என்னது துபாய், அதெல்லாம் உள்ளே வந்துடும். புரிஞ்சுங்களா? இமாராத்தில் 7 இடங்கள் இருக்குது. ஷார்ஜா, துபாய்,
ஒரு நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, துபாய் ஒரு தனி நாடு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இமாராத்து கீழே இருக்கக்கூடியது தான் என்னது துபாய், ஷார்ஜா, ராசல் ஹைமா, இது மாதிரி ஒரு 7 ஸ்டேட்டு உள்ளே வரும். புரிஞ்சுங்களா? சரி. அப்போது கத்தரு, குவைத்து, பஹ்ரைன் எல்லாம் இதில் வந்துடும். இதில் லஹஜத்துல் ஹலீஜியால். புரிஞ்சுங்களா? சவுதி எல்லாம் வந்துடும். சரி. அப்போ லஹஜத்து மஸ்ரியா அது ஒரு தனி ஃபேமஸ். என்னது மிஸ்ரு மட்டும்தான், எஜிப்து மட்டும்தான் அது பேச முடியும். புரிஞ்சுங்களா? எகிப்து மட்டும் பேச முடியும்னா ஏன் அது தனியாக ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் அப்படி இணைஞ்சு தான் அந்த லஹஜாக்கள் வரும். ஆனால் எகிப்துடைய இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஃபேமஸ். ஏங்க ஃபேமஸ் ஆகுனீங்க? மற்றதெல்லாம் இப்போது மற்றதெல்லாம் இது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஹஜத்து மஸ்ரியான்றது ஏன் அவ்வளோ ஃபேமஸ்னால் மக்கள் அதிகம். இங்கே ஒட்டுமொத்த அரபு நாட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அரபு நாடு பார்த்தோம்ல 25 எவ்வளோ சொன்னல, அதில் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிற நாட்டில் எகிப்து இருக்குல்ல, எகிப்தில் தான் கூடுதலான மக்கள் தொகை, ஜனத்தொகை. புரிஞ்சுங்களா? நம்ம எப்படி இந்தியாவில் அதிக ஆள் இருக்கிறதுனால எல்லா வெளிநாட்டு கண்ட்ரிலையும் போகிறாங்க. இப்போ எந்த வெளிநாட்டில் போனாலும் ஒரு இந்தியா இருப்பான். புரிஞ்சு? அதே மாதிரி கதை தான் எகிப்துடைய ஆளும் கதையும். புரிஞ்சுங்களா? அப்போ எங்கே அரபு கண்ட்ரியில் போனாலும் எகிப்து ஆளும் கண்டிப்பாக இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? எகிப்தில் நான் படிக்கிறவங்கள இல்லை, அது வந்து அசலில் எகிப்தில் இருக்க ஆளுங்க. புரிஞ்சுங்களா? அவங்க வந்து அது அதிகமாக எல்லா நாடுகளையும் போவாங்க. அதனால் என்ன ஆகிடும், அப்போ அந்த அரபி நிறைய பேர் தெரியும். அதே மாதிரி ஃபிலிமு, நிறைய மூவிஸு, அதே மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முசல்சலாத்துன்னு சொல்லுவாங்க, சீரியஸ், வெப் சீரியஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த லேங்குவேஜால் இருக்கும், லஹஜத்து மிஸ்ரியா. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பொதுவாகவே நார்மலாக எவ்வளோ பேர் மூவி பார்க்குறாங்க, இது பார்க்க நமக்கு தெரியும். அப்போ அரபு கண்ட்ரிலே அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாருக்குமே என்ன தெரியும், அப்போ லஹஜத்து மிஸ்ரியா பர்ஃபெக்டாக தெரியும். புரிச்சா? அப்போ மக்கள் தொகை அதிகம், அவங்க எல்லா இடத்துலையும் பரவி இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலேருந்து படங்கள்லேருந்து எல்லாமே யார் இருக்கா, மிஸ்ரிங்க இருப்பாங்க. அதனால அது மிஸ்ருக்கு ஒரு தனி ஸ்பெஷல். புரிதுங்களா? சரி. இப்போ லஹஜத்து ஷாமியா, லஹஜத்து ஷாமியானா எங்கங்க அப்படிங்கன்னா உருதுன்னானது புதுசாக இருக்க ஊர் அப்படி கேட்காதீங்க, ஜோர்டனு. புரிஞ்சுங்களா? அதுமாதிரி அல்மானியான்னு சொல்லுவாங்க, அது என்ன புதுசாக இருக்குது கேட்டால் ஜெர்மனியன். இப்போ யாபான்னுவாங்க அரபியில், அது யாபானா, ஜப்பானு. புரிஞ்சுங்களா இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணிங்க, முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஆலிம்களாக இருக்கீங்க, எந்த ஒரு இடங்களில் தவறு செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? முடிஞ்ச அளவுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிய உங்களுக்கு தானே அது ரொம்ப நல்லது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. இப்போ உருதுன்னு, அதே மாதிரி வந்து பலஸ்தீனு, அதே மாதிரி வந்து என்னது ஷார்ட்டாக எழுதுறேன், டைம் இருக்காது. சரி. பலஸ்தீனு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாம், எது சிரியா. புரியுங்களா? சூர்யா, இப்போ வந்து சூர்யான்னுவாங்க. சரி. அப்போ வந்து இதில் இருக்க சுற்றி உள்ள பகுதிகளுக்கு லஹஜத்து ஷாமியா யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு லஹஜத்துல் இராக்கியா வல் யமனியா, இது உங்களுக்கு தெரியும், ஈராக்கு யமன் தேசம் அதிலே வந்துச்சு. ஓகேங்களா? அங்கே பேசக்கூடிய லஹஜாக்கள். அதே மாதிரி லாஸ்ட்டானது ஃபைனலாக மகரிபா, அப்புறம் ஆஃப்ரிக்கா இதில் வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா மகரிபா இருந்தது மொராக்கோ, அதாவது ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் வரும், ஈஜிப்ட் வந்து அரபு கண்ட்ரியோடு சேர்த்துருவாங்க. அதே மாதிரி அது எதில் இருக்கும், ஈஜிப்டு ஆசியா கண்டத்துலேயும் கொஞ்சம் இருக்கும், அதே மாதிரி ஆஃப்ரிக்கா கண்டத்துலேயும் எஜிப்டு மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டூனிஸ் வரும், அதுக்கப்புறம் மகரிப் வரும். மகரிப்னா அது மொராக்கோ. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மொராக்கோ இருக்குல்ல, அந்த மகரிபியா அது பேர், அந்த அந்த இடத்துல பேசக்கூடியது. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் சில கண்டங்களில் பேசக்கூடியது என்னது, லஹஜத்துல் மகரிபியா. புரிஞ்சுங்களா? சரி. இதில் எதுங்க நாங்கள் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்க முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இந்த புஷா அரபியா என்ன இருக்குங்க, புஷா அரபியா எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியாது, ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ண, நீங்கள் ஏதாவது ஒரு லஹஜாவை தூக்கிட்டு அதில் தர்க்கீஸ் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? அப்போது ஏதாவது ஒரு லஹஜானா அப்போ சும்மா ஏதோ ஏனத்தானோ எடுத்துக்கலாமா ஏதாவது லஹஜாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அப்போ எப்படிங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அரபு கண்ட்ரியில் எது அதிகமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லபடியாக என்னது வணிகத்துலேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, வேலை செய்கிறதுலேருந்து, ஒரு வேலை என்னது முதியவில் அக்பார் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஏழாம் செய்றீங்க, எல்லாம் வந்து டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறீங்க, ஏதாவது ஆகிறீங்க, எல்லாத்துக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, லஹஜத்துல் ஹலீஜியா. புரிஞ்சுங்களா? எந்த இருந்தாலும் சரி, இப்போ யாராவது ஒரு லஹஜா நான் படிக்கணும், அது மூலிமா எனக்கு காசு சம்பாதிக்கணும், பெரிய ஒரு ஃப்யூச்சரில் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே என்ன பண்ண, நீங்கள் எதுதான் படித்தாகணும், லஹஜத்துல்
ஹலிஜியா. அது போக எது படிக்கலாம்? மஸ்ரியா. 2 தான் உங்களுக்கு ஆப்ஷன். மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னா மற்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஜோர்டன் போங்க, பலஸ்தீன் போங்க, சூரியா போங்க, சீரியா, எல்லாத்துலையும் போனால் ₹1 கூட வராது. என்ன ஆகும்? சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். புரிஞ்சுங்களா இல்லையா? இங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது? வேலை செஞ்சால் உங்களுக்கு அந்தளவுக்கு என்ன ஆகாது? ஒரு பலனும் கிடையாது. நம்ம இந்தியாவிலே என்ன பண்ணிடலாம்? அதுக்கு வேலை செஞ்சிடலாம். சரி, நல்லது. அப்போது லேஜத்தோட ஈராக்கியா. இங்கேயும் என்னது? யமனு, ஈராக்கு. யமனு எப்போவுமே போர் நடக்கிற இடம். அங்கேனா ஆகாது உங்களுக்கு போகிறதுக்கு. போகலாம், பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் போகிற மூன்று செய்யாமல் இருந்தாங்க. அதுதான் சரி. இப்போ யமனில் வந்து நீங்கள் போகலாம், என்னது? ஆனால் வந்து அங்கேயே என்னது? மணி வேல்யூவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அங்கேயே மணி வேல்யூ கிடையாது. அங்கே போகிறதும் நீங்கள் வேஸ்ட்டு தான். கொஞ்சம் ஈராக்கில் பரவாயில்ல, இருந்தாலும் அதிக பேர் போக மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதிக பேர் போக மாட்டாங்க அங்கே. புரியுதுங்களா? அப்போ மக்ரேபு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம், தவறில்லை. பட் ஆனால் அதிக பேர் என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதில் பேசினாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? அவங்களுக்கும் தனி ஸ்லாங் இருக்குது, இருந்தாலும் அதில் பேசினாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். மேக்ஸிமம் இது இல்லைனா இது 2 பேசினாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? அதுமாதிரி ஆஃப்ரிக்காலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள். அப்போது லேஜத்துல் ஹலீஜியா இருக்குல்ல, லேஜத்துல் ஹலீஜியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஏன்? எல்லாமே பண முதலைகள். யார்? துபாய். சிம்பிளாக சொல்லணும்னா அதில் உட்பட்ட இமாராத், அல் இமாராத். புரிஞ்சுங்களா? அல் இமாராத். ஃபஸ்ட்டு என்னது? திர்ஹம். அப்புறம் வாங்க ரியாலுக்கு வாங்க, சவுதியா. புரிஞ்சுங்களா? அப்புறம் தீனாரு, பஹ்ரைனு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி குவைத் வாங்க, குவைத்து தீனாரு. புரிஞ்சுங்களா? இதில் நீங்கள் ₹1 சம்பாதிச்சாலே இவங்க பெரிய ஆள் குவைத்தில். புரிஞ்சுங்களா? ஏன்னா ₹250 மேலே வருது ₹1. அங்கே இருக்க ஒரு தீனார். புரிஞ்சுங்களா? அப்போது இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது? எல்லா கண்ட்ரீஸுக்கும் என்னது? மணி கேபிட்டல். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் எதுக்கு அரபு நாட்டுக்கு போயிட்டு, எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே, நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிடுறேன், இங்கே வேணாப்பா எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம், நல்லது. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2 லட்சம் சம்பாதிக்க வச்சுக்கோங்களேன், அதில் 80,000 கிட்ட டேக்ஸே போய்டும். அதில் ரூமுக்கு வேறு தனியாக, அது சாப்பாடுக்கு தனி. இப்போ எவ்வளோ தான் வரும்? 30,000 வரும். இது உள்ளூரில் சம்பாரிச்சிடலாம். புரியுதுங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? அப்போது அது அப்படி இல்லைனா எனக்கு நல்லா என்னது, நான் அங்கே போய் நான் பயங்கரமாக இது பண்ணோன்னா டேலண்ட்டு பயங்கரமாக இருக்கணும், உச்சக்கட்டத்தில் இருக்கணும் டேலண்ட்டு. அப்படியே தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய்க்கும், தவறில்லை. புரிஞ்சுங்களா? ஆனால் டேக்ஸு கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, அவங்க 40% பிடிப்பாங்க. கவர்மெண்ட் டேக்ஸ் பிடிக்கும். புரிஞ்சு? அதனால தான் அது வளமான நாடுகளாக இதுவரை இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் இமாராத்து, அங்கே இருக்க துபாய், எல்லாமே துபாய், சவுதி, பஹ்ரைனு, குவைத்து, கத்தரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. புரிஞ்சுங்களா? டேக்ஸ் ஃப்ரீன்னும் போது தான் ஆகும், உங்களுக்கு பியூர் காசு அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? நான் வந்து இவ்வளோ பிடிப்பாங்க அவ்வளோ பிடிப்பாங்க பயப்படவே வேண்டாம். அவங்களுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டா எப்போவுமே அவங்கள வளமாக வச்சிட்டான். அது என்ன பண்ண தேவையில்லை உங்களுக்கு, அதே தேவையே படாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா பெட்ரோல் பூமி அது. புரிஞ்சுங்களா? எல்லாமே அங்கே தான் என்ன பண்ணோம், எல்லா இடத்தும் உலகம் ஃபுல்லாக போகிறதே அங்கேருந்து தான். புரிஞ்சுங்களா? அப்போது இவங்களுக்குலாம் என்னது, டேக்ஸே தேவையில்லை. அப்போது அது பேர் சொல்லுவாங்க என்னது, மாலு சாஃபி, இல்லை வந்து ராத்திபு சாஃபி அப்படின்வாங்க. அதாவது பியூர் சம்பளம் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு டேக்ஸ் கூட இருக்காது. லா தொரீபா ஃபீஹி. புரியுதா? எந்த ஒரு டேக்ஸும் அதில் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அழகா வேலை செய்யலாம். புரிஞ்சுங்களா? இங்கெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போது வேலை செய்யலாம், ஸ்ட்ரெயிட்டாக வேலை செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. என்னது? அப்போது நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், மரம் ஏறி தான் ஆகணும். என்ன மரம் ஏறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழம் எடுக்கணும்னா மரம் ஏறி தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? அப்போ எப்படிங்க ஏறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் உதவுறது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லேஹஜா மிஸ்ரியா. நீங்கள் மிஸ்ருக்கு போயிடலாம் நினச்சிடாதீங்க, ஒரு சந்தோஷமாக நினச்சிருப்பீங்க, பரவாயில்ல லேஹஜா மிஸ்ரியா என்னது ரொம்ப பவராக இருக்குப்பா, என்ன பண்ணிக்கலாம், மிஸ்ருக்கு போயிட்டு ஒரு களை கட்டிடலாம், அங்கே போயிட்டு என்ன ஆகிடலாம், மற்றதெல்லாம் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம், எகிப்துக்கு போயிட்டு என்ன பண்ணிடலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது முழுசாக தவறு.
புரிஞ்சுங்களா? அப்படின்னா இதுங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேலை காசு கிடைக்காது அவ்வளோவா. அப்படி கிடைக்கும், நிறைய கூட்டி கூட்டி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்தியன் மணியாக மாற்றும் போது 10,000 தான் வரும் மாதத்துக்கு. 10,000 15,000 அப்படி தான் வரும். புரிஞ்சுங்களா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டை பேண்ட்டு தான் வாங்க முடியும். புரிஞ்சுங்களா? அப்போது வீட்டுக்கு கொடுக்க முடியாது. அப்போ வந்து இது என்னது, அதுக்குன்னு இது படிக்கக்கூடாது சொல்லலை, இது படிக்கக்கூடாது சொல்லலை. புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இது படித்தா என்ன பண்ணிடலாம், இங்கெல்லாம் பேசிடலாம், நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசலாம். நீங்கள் மிஸ்ருக்கு போயிடுறேன்னு நினச்சிடாதீங்க. வேலை விஷயத்துக்கு போக வேண்டாம், படிக்கிறது போங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? படிக்கிறதுக்கு போங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. சும்மா என்னது ஏனத்தனம் இங்கே இதில் படிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. தெளிவாக இல்மு படிச்சுட்டு பர்ஃபெக்டாக எல்லா அரபிக்கெலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் போங்க. ஏன்னா எல்லாமே அரபியில் தான் நடக்குவாங்க. புரியுதுங்களா? இஷ்டத்துக்குன்னு என்னது வரவங்க போகிறவங்களாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மாதிரி என்ன பண்ணக்கூடாது. வந்தவரெலாம் வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்கிறாங்களா, அங்கே வந்து என்னது வந்தாரை வாழ வைக்கும் மிஸ்ருலாம் கிடையாது. தெளிவாக வரவங்கள தான் வாழ வைக்கும். புரிஞ்சுங்களா? மற்றவங்களாம் வீழ வைக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லணும், அப்போது மெயினாக அங்கே இல்மு கிளியராக இருக்கணும். போகும்போதே என்ன பண்ணணும், தெளிவாக படிச்சுட்டு போங்க, வேஸ்ட் பண்ணுறாதீங்க. புரியுதுங்களா? போகும்போதே தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே காலை வைக்கலாமா யோசிங்க. புரியுதுங்களா? நீ அரைக்குறையாக போய் படிச்சுட்டு அங்கே போய் நீ அரைக்குறை வேலை காமிச்சா எக்ஸாமில் என்ன வரும், இப்படி வராது, இப்படி வரும், ஃபெயிலு. புரிஞ்சுங்களா? அப்போ வந்து என்னது, நம்ம அதில் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் உனக்கு பாடம் புரியாது, அவங்க நடத்துகிற பாடம் உனக்கு புரியாது. ஆனால் உனக்கு அரபி ஒழுங்காக தெரிஞ்சாதான் நீ பாடம் புரியும். அதுவே தரேன்னா ஒன்றுமே இல்லை. அப்போது எப்போ ஒரு பாடம் புரியலையோ அன்றைக்கி நீ பாடத்தையே வழங்க மாட்டேன். அப்போ பாடத்தை எப்போ வழங்கலையோ அப்போ வந்து நீ சுத்தமாக படிக்க மாட்டேன். எப்போ நீ சுத்தமாக படிக்க மாட்டியோ அன்றைக்கி நீ ஊர் சுற்றலான்னு உனக்கு தோணும். எப்போ உனக்கு ஊர் சுற்றலான்னு தோணுதோ அன்றைக்கி நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகும். புரிஞ்சுங்களா? சிரிக்கிறது இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. புரிஞ்சுங்களா? அதுக்காக சொல்கிறேன். என்னென்னா சும்மா நான் என்னதுப்பா பரவாயில்லப்பா மிஸ்ஸர்லாம் கூப்பிட்றாங்கப்பா போயிடலாம்ப்பா வாப்பா குதூகலமாக ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு பெட்டிக்கிட்டுலாம் கிளம்பிட்டு போயிட்டாதீங்க. ஓகேங்களா? ஜாலியாக இருக்குது வெளிநாட்டுக்குன்னு. புரிஞ்சுங்களா? இதில் இருக்க கஷ்டம் பின்னாடி தெரியணும். புரிஞ்சுங்களா? 4 வருஷம் கடந்து வந்திருக்கோன்னா பல கஷ்டங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. புரிஞ்சுங்களா? நான் வந்து சும்மா ஏதோ வந்துட்டாருப்பா இது பண்ணிட்டாருப்பா 4 வருஷம் இருந்துட்டாருப்பா அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு 2-3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் அப்படியே கீழே இறக்கி போட்டுருவான். அப்படியே கீழே இல்லை பார்க்கவே முடியாது, கீழே போயிட்டே இருப்பீங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? அது ரொம்ப அசிங்கம் அது எகிப்தில். புரிஞ்சுங்களா? அதனால் அஸ்ஹர் கோர்ஸ் எடுக்கிறதே கஷ்டம். புரிஞ்சுங்களா? அங்கே நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டு, அதில் எடுக்க முடியும். ஆனால் சரியான அஸ்ஹரியா ஒரு கோர்ஸாக படிக்கணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் என்ன பண்ணி ஆகணும், 3 வருஷம் இல்லை 4 வருஷம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அஸ்ஹருடைய பர்ஃபெக்டான சனதும் மற்ற விஷயங்களும் கிடைக்கும். சரி, ஓகே, நான் வேறு சாப்டரில் போயிட்டோம் போல். சரி பாருங்க, இப்போ லஹஜத்துல் மிஸ்ரியா, ஓகேங்களா? இதை வந்து நம்ம கற்றுக்கலாம்னா கற்றுக்கோங்க, தப்பு இல்லை. பட் ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணிக்கோங்க, வேலைக்குனா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அரபு கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்க, இமாராத்து, சவுதி, பஹ்ரைனு, குவைத்து, கத்தரு, இது மாதிரி உள்ள தேசங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அப்போ நான் இப்போ எது தாங்க படிக்கணும், ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்கிறேன், எனக்கு கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்காதீங்க, இது படிக்காதீங்க, இது படிக்காதீங்க, இது ட்ரை பண்ணுங்கள், இது மெயினாக படிச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அப்போ எதில் நீங்கள் தர்கீஸ் அலைஹா, இதில் தான் தர்கீஸு அலைஹா. புரிஞ்சுங்களா? லஹஜத்துல் ஹலீஜியா, இதில் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். புரிஞ்சுங்களா சொன்னது? சரி, இப்போ லஹஜத்துல் ஹலீஜியாவில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு 6 மாற்றங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி பெருக்கி போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சொல்லா பாருங்க. சரி, இப்போது ஹலீஜில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் புரியுதுங்களா? சரி, நம்ம அதை மிஸ்ரியை பார்ப்போம். மிஸ்ரில் மாற்றங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஹலீஜை பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மிஸ்ரில் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். ஏன்னா அதிகமாக கலீஜில் யூஸ் பண்ணுவாங்களே, சில வார்த்தைகள் நிறைய மிஸ்ரி லாங்குவேஜில் வந்துடும். அப்போ உங்களுக்கு புரியலன்னா பட்டு என்ன பண்ணுறான், பா இவன் ஒன்றுமே தெரியாமல் அதுப்பா, இவனை போய் என்கிட்ட வேலைக்கு விட்ட தூக்குப்பா ஆளை அப்படின்றான். ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்ருவான். புரிஞ்சிங்களா இல்லையா? அப்புறம் என்னது, எங்கே போகிறது தெரியாது, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதோ தெரியாது. உனக்கு அரபி தெரிஞ்சாதான்ப்பா கேட்க முடியும். அரபியே தெரிலையே, நீ புதுசாக வச்சு என்ன பண்ண முடியாது, அங்கே ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுங்களா? புதுசாக வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, குரான் படிச்சுக்கோ, இது படிச்சுக்கோ, தப்பு இல்லை. புதுசாக படிக்க தப்பு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு ஃபாய்தாவும் இல்லை. புரிஞ்சுங்களா? நீ வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலதிபரா இல்லை பெரிய ஒரு ஆளா பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் போகணுன்னா, புரியுதுங்களா, ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கோ இல்லை எதோ பண்ணுறியோ, எது வேணும் பண்ணுறியோ, இல்லை வந்து டீச்சிங்கோ, எது செஞ்சாலும் சரி, எது முக்கியம், ஆமியா முக்கியம். பர்ஃபெக்ட். புரியுது? ஆமியான்னு சொல்லுவாங்க, இல்லைனா மஹல்லியான்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ என்னென்ன மாற்றங்கள் வருது? அப்போ நானும் பேச முடியுமானா பேச முடியும். உங்களாலையும் எப்படிங்க பேச முடியும்னா, அப்போ இப்போ பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ அரபிக்கில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்க, அவங்க யூஸ் பண்ணுறது இதுதான். நீங்கள் வந்து எத்தனை ப்ரொனவுன்ஸ் வச்சுருப்பீங்க? ப்ரொனவுன்ஸாக ஒன்றும் இல்லை. என்னப்பா எங்கே போகிறீங்க? சரிண்ணா? இப்போ என்னது ப்ரொனவுன்ஸு மொத்தம் 14 இருக்குதா? ஹுவ, ஹிய, ஹு, என்னது ஹிய, ஹுமா, ஹுன்ன, அன்த, அன்சுமா, அன்சும், அன்சி, அனா, நஹ்னு. அப்போ மொத்தம் எத்தனை? 14. ஓகே. ஆனால் ஹலீஜில் மொத்தம் எத்தனை? 8 தான். அது என்னங்க 8 அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹுவ, செகண்டு ஹிய, ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹும், நெக்ஸ்ட்டு என்த் தான் சொல்லுவாங்க, அந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? என்த். அது மாதிரி என்தி, இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. என்தி, நெக்ஸ்ட்டு என் டூ, அப்புறம் அன, அது மாதிரி நஹ்னு. ஓகேங்களா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒன்றும் இல்லை, இது 8 மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் முக்கியமான தஸ்னியா விட்டிங்களே, பெரிய நீங்கள் தெய்வ குற்றத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் தஸ்னியா அங்கே தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக ஜம்மா யூஸ் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுங்களா? என்துமா, கத்தப்துமா, 2 பேரும் எழுதுனீங்க அப்படின்னு சொல்கிறத அவங்க என்ன சொல்லுவாங்க, என்தும் கத்தப்து முடிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? என்து கத்தப்து அப்படின்னு முடிச்சிடுவாங்க. புரிஞ்சுலாம் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு. சரி, அதே மாதிரி என்னது அன்துமாவும் வராது, அப்போது ஹுமாவும் வரல, 2மே போயிடுச்சு. ஓகேங்களா? 2 போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எது வரல? அன்துமா வரல, அது போயிடுச்சு. 2 அன்துமா இருக்குது, 2 ஹுமா இருக்குது. ரைட்டுங்களா? ஒன்று முதக்கரில் வரும், இன்னொன்று மோனஸில் வரும். இன்னொன்று என்துமாவில் ஒன்று முதக்கரில் வரும், இன்னொன்று மோனஸில் வரும். ரைட்டுங்களா? அப்போ எத்தனை போயிடுச்சு? 4 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என் தூவில் பாருங்கள், என் தும்முன்னு சொல்ல மாட்டாங்க, வா வச்சு சொல்லுவாங்க. என் தூ, தஹப் தும்முன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க அவங்க? தஹப் தூ. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் எழுதிக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் நான் மார்க்லாம் பண்ணல அதில். புரிஞ்சுங்களா? ஆனால் பர்ஃபெக்டாக எழுதிக்கோங்க. ஓரளவு என்னது உங்களுக்கு பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? எப்படி சொல்லுவாங்க அப்போது பேசும்போதே? என் தூ தஹப் தூ இல்லை முஸ்தஷ்பா, என் தூ தஹப் தூ இல்லை மக்தபா அப்படின்னு பேசுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அப்படி பேசும்போது தான் ஆகும். அப்போது என் தூளை அப்போ எழுதிக்கணும்னா என்ன எழுதிக்கணும்? அந்த மீமுக்கு பதில் வாவு போட்டுக்கோங்க, அப்படி எழுதிக்கோங்க. சரி சரி. நெக்ஸ்ட் அந்த அண்ணாவுக்கு அது பிரச்சனை இல்லை, அது மாதிரி நஹனுவுக்கு பிரச்சனை இல்லை. சரி, இப்போ பாக்கி உள்ள எதுவுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்துண்ண வரல பாருங்க, அந்துண்ண வரல பார்த்தீங்களா? அது யூஸே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெண்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சை போட்டாங்க, புரியுங்களா? அது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அப்படிலாம் சொல்லக்கூடாது. பா நீ மாஹிர் தான்ப்பா அரபியில், ஆனால் இதுனா அது புஸ்ஸாவுடைய மஜ்லிஸ் கிடையாது, ஆமியாவோட மஜ்லிஸு. யாருக்கும் புரியாதுன்னா பண்ணிக்கோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. புரியுதுங்களா? பண்ணாது எல்லாருக்கும் முதக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. முதக்கர் ஜம்ம தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. எதில்? இந்த மாதிரி. ஓகே, ஹலீஜியா. பர்ஃபெக்ட். சரி, புரிஞ்சுங்களா? இப்போ சொன்னது இதில் முதல் புரிஞ்சா? சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரோஹ் ஒ தர்ஜ அபிஸ்ஸலாம அப்படி சொல்லுவாங்க. நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்றத அப்படி சொல்லுவாங்க.
தெரோஹ் தெர்ஜி பிஸ்ஸலாம அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லபடியாக போயிட்டு வா. தெரோஹ்னா அது, அதாவது அதில் நோட் பண்ணுங்கள், கஸ்ரா வச்சுப்பாங்க மேக்ஸிமம். முதாரியான வசனுக்கு தா வரும்போது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, கஸ்ரா வச்சு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அரப்ஸ் நீங்கள் பேசும்போது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா? நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை மாற்றுவாங்க. எப்படி எந்த தகவல் கீதா, எந்த கால் கீதா பிலாம்ஸ் அஷன் தி முஷ்கொய்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஏதோ டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நம்ம மொழி தானா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அது அசலில் பார்த்தீங்கன்னா காஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கைனா மாற்றிருக்காங்க. புரியுதுங்களா? எந்த தகவல் கீதா, புரியுதுங்களா? கிதானா அது ஒரு வார்த்தை, கதான்னு சொல்லுவீங்களா அரபியில், அதை வந்து கிதான்னுவாங்க. இது மாதிரி சில தகீராத்துகள் வரும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இல்லை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி தகூல்னுவாங்க, தகூல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தெளிவானது, நான் தஜீதில் புலவர்ப்பா, நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணுவேன்னா என்ன பண்ணிக்குவோம், அவரும் வந்து என்னது ஆமியால் புலவராக இருப்பான். அவங்கள என்ன பண்ணுறோம், அப்படியே ஓரமாக போய்க்கோங்கப்பா, வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க, குரான் ஓதிக்கோங்க, இங்கெல்லாம் வராதிங்க, பள்ளிவாசல் இருக்குதே என்ன பண்ணிக்குவாங்க, வேலை செய்யலாம் வராதிங்க, குரான் ஓதிக்கோங்க போய் அப்படின்றான். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணிடுங்க, நீங்கள் காஃபை கைனா மாற்றணும். புரிஞ்சுங்களா? ஏன் தகூல் கீதா, புரிஞ்சுங்களா? நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீமை வந்து யாவை மாற்றிடுவாங்க. ஆனால் அஜ்லிஸ் ஹினா, ஆனால் அஜ்லிஸ் ஹினா, ஹினா ஹினான்னு ஒரு வேர்டு இருக்கா, ஹுனான்னு தானே படிச்சிருக்கீங்க, அப்போ ஏன் ஹினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹினான்றது ஹுனாக்கும் சொல்லலாம் ஹினாவும் சொல்லலாம். புரியுதுங்களா? ஆமியால் ஹுனான்னு சொல்லிக்கலாம், ஹினான்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ அது ஒரு ஸ்லாங்கு, அது ஒரு ஸ்டைலு, அது பெரிய ஒரு மாற்றம் வர போகிறது இல்லை ஹினா ஹுனான்னு சொல்கிறதுனால. அதே மாதிரி ஹினாக்கு இருக்குல்ல, அது ஹுனாக்கு ஹினாக்கு ரெண்டுமே சொல்லிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ அது மாதிரி நான் இப்போ சொல்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸான மாற்றங்கள். புரிஞ்சுங்களா? அதனால் என்ன இல்லை, என்னாச்சு கரண்ட் போயிடுச்சா? சரி, அப்போது ஹினா ஹுனா, ஓகேங்களா? அதில் வந்து அது ரெண்டு ஸ்லாங் இருக்குது, ஹினா ஹினாக் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது பாருங்கள். ஆனால் அஜ்லிஸ் ஹினா அப்படின்னு சொல்கிற போது ஜீமை வந்து என்ன பண்ணுவாங்க, யாவை மாற்றிடுவாங்க. ஆனால் ஐலிஸ் ஹினா, ஏன் தைலிஸ் ஹினா, புரியுதுங்களா? ஏன் தையின் ஹினா, ஏன் தையின் ஹினா, ஒரு பெண்ணை பார்த்து சொல்லு, தஜீன தையின் ஹினா. புரிஞ்சுங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் அது ரொம்ப முக்கியமாக, நான் வந்து ஸ்லோவாக பேசுகிறேன் உங்களுக்கு புரியன்றதுக்காக. புரியுதுங்களா? சரி, அப்போ வந்து இந்த மாற்றங்கள் ஏற்படும். மூணாவது என்ன மாற்றங்கள் அப்படின்னா பிஸ்ஸப்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அச்சு சொல்லுவாங்க பிஸ்ஸப்த். அசல் அது அப்படி கிடையவே கிடையாது. அசல் என்னது, பில்தப்த், துவாது துவாது பில்தப்த். அது வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க, துவாவை மாற்றிட்டு பிஸ்ஸப்த். அந்த உருதுகாரங்களாம் தெளிவாக தப்பு பண்ணுவாங்க, வல ஜாலின்னுவாங்க தெளிவாக, அதுலேயே தலாலத்துக்கு போயிட்டான். புரியா? தாலின்னு தான் படிக்கிறான், அதுவே தலாலத்து தான். அவன் தான் ஆயிட்டான் படிக்கும்போது கிராத்தில் தலாலத்தை போயிட்டான். ஜாலினா உருதுவோடு வச்சுக்கோ, அரபின்னு வந்தால் அது வேறு கதை தான். புரிஞ்சுங்களா? சரி, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே வல தாலின், அப்போ வந்து அது விடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ஹலீஜியால் என்ன பண்ணுவாங்க, பில்தப்த்னு சொல்ல மாட்டாங்க, பிஸ்ஸப்த். அது குரானும் அதுமாதிரி தெளிவுபடுத்திக்கணும். நீங்கள் வந்து என்னதுப்பா இந்த ஸ்லாங்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஸ்டைலாக இருக்குது, என்ன பண்ணிக்கலாம், குரானில் இறக்கிடலாமான்னா அது தப்பு. புரிஞ்சுங்களா? அது வந்து அது அல்லாஹ் அக்செப்ட் பண்ண மாட்டான், அது சரியான விஷயமும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அல்லாஹ்வுடைய தஜ்வீதுடைய இதில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அது எப்படி இருக்கோ அப்படி தான் ஓதப்படும். புரிஞ்சுங்களா சொன்னது? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாற்றங்கள், இது செகண்டு. அப்போ காஃபை கைனா மாற்றிடுங்க, ஜீமை யாவா மாற்றலாம். அதே மாதிரி ஜீமாவும் சொல்லலாம், தப்புலாம் இல்லை. அதாவது காஃபை கைனா மாத்திரம் கட்டாயம், ஜீமை யாவா மாற்றிக்கலாம், ஜீமாவை வச்சுக்கலாம், தப்பில்லை, அது ஆப்ஷனல். ஆனால் அதே மாதிரி துவாத ஜுவாவா சொல்கிறது அதே சொல்லணும் கம்பல்சரி. ஓகேங்களா? பிஸ்ஸப்த்னுவாங்க, இல்லைன்னா பிஸ்ஸப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்பு. ஓகே, அந்த கல்பு நிகழ்ந்துச்சு. ஆனால் மெயின் விஷயம் கவனிக்க இதுதான், அந்த காஃபை கைனா படிக்கணும், மெயினான விஷயம். புரியுங்களா? ஹுவகால் லக்கிதா, புரியுங்களா? அப்படி ஏன் தகவல் சுகுல் முஷ்குவைஸ் அப்படின்வாங்க. புரியுதா? ஏன் தகவல் முஷ்குவைஸ், முஷ்னா தான் நீங்கள் எழுதிக்கோங்க. நஃபீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலீஜில் முபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுவ மு என்னது, ஹுவ மு கொய்ஸ் அப்படின்னா அவன் நல்லா இல்லை
லா ஹுவ முபு கொய்ஸ், அவன் நல்லா இல்லை. முபு அப்படி சொல்லிக்கலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து அது நவுனுக்கு, அதாவது பெயர் சொற்களை நீங்கள் இல்லாமல் செய்யணும்னா என்னது முபு அப்படின்ட்டு சொல்லணும். புரியுதுங்களா? ஹுவ மு மௌஜூத் அப்படின்னா ஹுவ மு மௌஜூத் ஃபி ஷரிகா, வல்லாஹ் வல்லாஹ் ஹுவ மு மௌஜூத் ஃபி ஷரிகா அப்படின்வாங்க. என்னது அப்படின்னு அர்த்தம்? அவன் கம்பெனியில் இல்லை. புரியுதா? ஷரிகானா கம்பெனி, கம்பெனியில் அவன் இல்லை. அதை எப்படி சொல்லுவாங்க? வல்லாஹி ஹுவ மு மௌஜூத் ஃபி ஷரிகா, வல்லாஹ் வல்லாஹ் அப்படின்வாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் வல்லாஹ்னான்னு அர்த்தம் அதுதான் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து மெயினாக பார்த்துக்கணும் முபு அந்த சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமீர்கள் சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது கம்ன்றீங்களா, கம் கம் ஹாதா. இப்போ அரபியில் என்னது தெளிவாக கேட்பீங்க, அது மா சமனு ஹாதா, இது எவ்வளோப்பா. நீ என்னது தெளிவாக அரபி புதுசாக படிச்சுட்டு நீ ஏதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டு கேட்பேன் மா சமனு ஹாதா அப்படின்னு கேட்பேன். நல்லா பாசமாக கேட்பேன். அவனா சொல்லுவாங்க, பா ஒரு ஆடு சிக்கிச்சு, என்ன பண்ணிடலாம், வெளியாள் போல் என்ன பண்ணிடலாம், ஆளை ஏமாற்றிடலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுவான், பா 200 ரியால்பா அப்படின்றான். புரிஞ்சுக்கலாம்? என்னப்பா 200 ரியாலா? உடனே அவன் தெரிஞ்சவனாக இருந்தா பட்டு என்ன சொல்லுவான், ஹலீஜ் ஃபார்மேட்டில் சொல்லுவான். எப்படி சொல்லுவான், பிகம் ஹாதா பிகம் ஹாதா அப்படி கேட்பான். பிகம் ஏதாவது ஹர்ஃபில் நம்ம படிச்சிருப்போம். ஹர்ஃபில் எப்படி நம்ம பாவை நுழைக்க முடியும், நுழையாது. புரிஞ்சு? ஆனால் இங்கே வந்து கேட்பான், என்னது பிகம் ஹாதா அப்படி கேட்பான். பிகம் ஹாதான்னு கேட்டு அவன் பயந்துருவான். ஹலீஜ் பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்து என்னது நம்மால் தான் போல, என்னது லைட்டாக கம்பெனி 150 ரூபாப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்றான். லாஸ்ட்டாக அவன் சொல்லுவான், பட்டுன்னு இறங்கிடுவான். எதில் இறங்கிடுவான்? மிஸ்ரில் இறங்கிடுவான். புரியுதா? பிகாம் ஹேதா யா தோல், பிகாம் ஹேதா, பிகாம் எப்படியே பிகாம் இழுத்து சொல்லுவான். புரியுதா? பிகாம் த அப்படின்னு கேட்பான். பிகாம் த அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்டால் முடிஞ்சு. அவனா சொன்னான், இப்போ 50 ரியாலு குத்துரு வாங்கிட்டு போயிடுங்கப்பா அப்படின்றான். புரிஞ்சா? எதுக்கு இப்போ யூஸ் ஆகுது? புரியுதா? இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படலாம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு எது தேவை உங்களுக்கு? லஹஜா இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ வந்து அரபு நாட்டில் போயிட்டு தெளிவான புதுசாப்பா பெரிய ஆலிமு, அங்கே போனாலும் அது ஆலிமு இதில் பவரை காட்ட முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அரபு கண்ட்ரிக்கு போகிறதுனாது நீ நான் தாவத்து செய்கிறதுக்கா போகிற? இஸ்லாத்தை பரப்புறதுக்கு போறியாப்பா அரபு கண்ட்ரிக்கு? இல்லை மக்கா மதீனாவை தவிர்த்து வேறு எதுக்கு போகிறோம் அரபு கண்ட்ரிக்கு? இது தவிர்த்து வேறு எதுக்கும் போக மாட்டேன். புரிஞ்சுங்களா? இப்போ மற்ற போகிறது எல்லாமே என்னத்துக்கு தான்? அங்கே அரபர் இருக்கா? ஏதா பிகாம் அப்படி கேட்டால் முடிஞ்சுக்காது, அவன் சதறிடுவான். புரிஞ்சுங்களா? ஐயோ ரொம்ப தெரிஞ்சிருக்குப்பா இவருக்கு, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இவரை தொடக்கூடாது, 50 ரியால் ஆக்கிடு, ஒரிஜினல் ரேட்டை சொல்லிடுவான் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க. இது மாதிரி மிஸ்ரில் நிறைய நடக்கும் இது மாதிரி விஷயங்கள். வெளிநாட்டு ஆளுங்க வந்து தெரியாமல் மா சமனு ஹாதா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. பட்டுன்னு வந்து நான் சொல்கிறது, ஏய் அன மாக்கா மிஸ்ரி, மாக்கா மஸ்ரி பிகாம் த ஏ தோல் அப்படின்னு பட்டுன்னு அவனே மாலிஷ் தி இஸ்ரீன் குணை பஸ் அப்படின்னும். இஸ்ரீன் குணை என்னன்னா 20 கினி தான், 20 பவுண்டு தான், 40 ரூபா தான் அர்த்தம். அவன் அது டாலர் கணக்கில் இஷ்டத்துன்னு சொல்லுவான். $20 $30 சொல்லுவான். பட்டுன்னு ஆகிடுவான் நம்ம கரெக்டாக பேசும்போது. இஸ்ரீன் குணை 20 கினி தான், அது நம்ம நாட்டில் எவ்வளோ வருமா? 40 ரூபா தான். யோசிச்சு பாரு, எங்கே டாலர் கணக்கு எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? அப்போ யோசிக்கணும். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் மெயினாக யோசிக்கும். ஓகேங்களா? சரி. அப்போது மான்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி கேள்விகள் இருக்குல்ல, கேள்விகள் வந்து இது யூஸே பண்ண மாட்டாங்க. மேலே போப்பா. புரியுதுங்களா? இப்போ கேள்விகள் வந்து அது ஏ அப்படி தான் சொல்லுவாங்க. ஏ ஆமிலே. புரியுதுங்களா? அது உதாரணத்துக்கு அப்படின்னா இஸ்முக்குன்னு சொன்னால் போதும். இல்லை மஸ்முக், நம்ம கேட்குறது அப்படி தான் கேள்வி கேட்பீங்க. மஸ்முக் உன் பேர் என்னப்பா அப்படின்னா உடனே வந்து என்னது அவனுக்கு புரியாது, என்ன மஸ்முக்கா புரியலையே. அப்போ என்ன கேட்கும் போது என்ன பண்ண பட்டுன்னு இஸ்முக்கே ஏன்ற வார்த்தையை சேர்த்துவாங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஏன்ற வார்த்தையை சேர்க்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் என்ன ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டினிங் வேர்டாக மாறிடும். புரிஞ்சுங்களா? நல்லது. சரி, அதே மாதிரி தான் ஊஷ் ஸ்னூ ஸ்லூனக். இப்போ கைஃபக்கு கேட்பாங்க. கைஃப் ஹாலக் இருக்குல்ல, கைஃப் ஹாலக் அது எந்தெந்த விதமானலாம் கேட்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்க. இதில் இருக்காது, நான் சொல்கிறேன். கைஃப் ஹாலக், ஏஷ் அக்பாரக், ஏஷ் உலுமக். புரியுதுங்களா? கைஃபக் இப்படியே கைஃபக்குன்னு கேட்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக.
கைஃபோட காஃபை மட்டும் ஆட் பண்ணிட்டு கைஃபக். அப்படி நீங்கள் புஷால சேர்க்கவும் முடியாது. சேர்க்க முடியுமா காஃபை? சேர்க்க முடியாது. சரி, அப்போது இது மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த கேள்வி கேட்கும்போது. ஷூ தபா அப்படின்வாங்க. ஷூ தபா நான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஷூவை தர சொல்கிறானா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். ஷூ தபானா, ஷூ தபானான்னு அது உனக்கு என்ன வேணும்னு அர்த்தம். வாட் யூ வாண்ட்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஷூனா என்ன, தபானா என்ன வேணும். புரிஞ்சுங்களா? அரபியில் வந்து என்னதுன்னா அபா யபா தபா அபா. புரிஞ்சுங்களா? அதாவது நபா, சாரி. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபானது எனக்கு வேணும்னு அர்த்தம். ஐ வாண்ட். ஐ வாண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் இங்கிலீஷில்? அரபியில் எப்படி சொல்லுவீங்க? உரீதுன்னு. ஆனால் உரீத் அப்படின்னு சொல்லுவீங்களா புஷால? ஆனால் அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஆனால் உரீதுனா சொல்லிருக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்ன சொல்ல நீங்கள்? ஆனால் அபா இல்லை அபுகா இல்லைனா அபி, இப்படி தான் வார்த்தைகள் இருக்குது. இல்லைனா அரீதுன்னு சொல்லணும், உரீதுன்னு சொல்லக்கூடாது. தெளிவாக நான் புதுசாக பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. அங்கே யூஸ் பண்ணுறதா நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் ஆமியா. அங்கே இருக்க மக்கள் எது யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நீ யூஸ் பண்ணணும். நீ இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது. புதுசாக நீங்கள் எல்லோரும் படிங்கடா, நீங்களாம் இது பண்ணா நீ ஒரே ஒரு ஆள் புரட்சி செஞ்சால் ஒன்றும் நடக்காது. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற போல் மாறணும். அப்போ தான் நாளை பின்ன என்ன பண்ணுவாங்க உங்களை, பரவாயில்ல நல்லா பேசுகிறானே பாய்வான், பரவாயில்ல டாப்பிக்கே இல்லாமல் 10 நிமிஷம் பேசுகிறானே ஆமியால். இப்போ இவனை என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங்கில் போட்டுடலாம், இல்லை அதை கண்டென்ட் கிரியேட் பண்ணி சொல்லலாம்ப்பா, நல்லா இது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு துறைகளில் அவங்கள போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ வந்து நான் உங்களுக்கு சேலரி நல்லபடியாக கிடைக்கும். அந்த சேலரி டீட்டெயில்ஸு அது விஷயம்லாம் லாஸ்ட்டாக சொல்லுவேன். புரிச்சா? எந்தெந்த வேலைகள் போனால் எவ்வளோ சேலரி கிடைக்கும், எந்தெந்த வேலைகள்லாம் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவேன் நானே சொல்லிவிடுவேன். நீ யூடியூப்லாம் போய் பார்க்க வேண்டாம். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ வந்து பாருங்கள். சரி, அதே மாதிரி சில வார்த்தைகளை அதிகப்படி ஆக்குவாங்க. எப்படி? ஆனால் காயிது ஆக்கில் அப்படின்வாங்க. புரியுதா? ஆனால் காயிது ஆக்கில் அப்படின்னா ஆனால் காயிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காயிது ஆக்கில் அப்படின்னா அர்த்தம் நான் சாப்பிட்டுக்கினே இருக்கேன். சாப்பிட்டுக்கினே இருக்கிறதுனால இஸ்திம்ரார் குறிக்கிற வார்த்தை தானே அது காயித். ஓகே, காயித் அதாவது ஹலீஜ் ஃபார்மேட்டில் காயித் அது இஸ்திம்ராரை குறிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நஃபியை குறிக்கிறதுனா அது பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். மா லா வேர்புக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னது எது? நவுனுக்கு, பெயர் சொற்கள். இஸ்மை நீங்கள் நான் போய் சொன்னா மூ முபு. அதே நீங்கள் வேணா எழுதிக்கோங்க, எஜிப்ஷியன் ஸ்லாங் நான் சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ ஹலீஜ் தான் போயிட்டுருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது மூ முபு அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது மூ முபு. இங்கே வந்து முஷன் இருக்குது. இது எல்லாமே என்னது ஈஜிப்ஷியன் ஸ்லாங்கு. நீங்கள் வந்து இதில் போங்களேன், கொஞ்சம் மேலே போங்களேன், நான் சொல்கிறேன். சூப்பர், குட், ஓகே. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ண நீங்கள்? அப்போ நான் இப்போது ரெண்டுமே நடுவு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இப்போது வரக்கூடிய மாற்றங்களை இப்போ சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ஹலீஜாவில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஹலீஜில் சரி ஈஜிப்ஷில் சரி நான் முத்தஃபக்கான ஃபஸ்ட்டு விஷயங்களை சொல்லிட்டேன். என்னது? இது எல்லாமே 8 தான் வரும். ஹலீஜில் சரி மஸ்ரியில் சரி ரெண்டுமே என்ன தான் வரும்? 8 ப்ரொனவுன்ஸ் தான், அது தாண்டாது. அது கன்ஃபார்ம் ஆக்கிட்டீங்களா? ரெண்டாவது வேர்பு எழுதுங்க. ஒரு வேர்பு என்னது? கத்தப். சாரி, கத்தப் யக்துப். ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னது புஷால ப்ரெசண்ட்டும் ஃபியூச்சரும் ஒன்று தான். முஸ்தக்பல் ஹாலு ரெண்டுமே என்னது ஒரே வார்த்தை தான். ஆனால் ஹலீஜில் அப்படி கிடையாது. எப்படி வரும்? பியக்துப். என்னடா ஜர்ரு நுழையாது எப்படி ஃபேரில் வருதுன்னு யோசிப்பீங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் என்னது இதில் வரும். புரிஞ்சா? பியக்துப் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் இதில் கேட்கலாம், ஈஜிப்ஷியன் ஸ்லாங்கில் எப்படிங்க வரும்? இது ஹலீஜான்னு எழுதிக்கோங்க, ஹான் போடுவோம் ஸ்டார்ட்டாக. ஹா. நெக்ஸ்ட்டு மஸ்ரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா கத்தப் பியக்துப். இங்கே மாறிடும் ப்ரெசன்ட் டென்ஸ்லே. புரியுதா? ஹாலுன்னு போடுவாங்க. ஹாலு இது முஸ்தக்பல், இது பியக்துப். அதுக்கப்புறம் வருது என்னது? ஹ எக்துப். புரிஞ்சுங்களா? ஹ எக்துப்னு வரும். ஒரு ஹனா ஒரு ஃபத்தஹா, ஹ எக்துப். புரிஞ்சுங்களா? ஹ எக்துப் அப்படியே வரும். ஹ தகல்லம் மாக்கும், ஹ தகல்லம் மாக்கும்
அப்படின்னு சொல்லுவாங்க. எதில்? ஈஜிப்சியன் ஸ்லாங்கில். தக்கல்ல மாக்கும் அப்படின்ற மாதிரி ஈஜிப்சியன் ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ வேர்பில் உள்ள மாற்றங்கள் இதுதான், ஹலீஜுக்கும் மஸ்ரிக்கும். புரிஞ்சுங்களா? அதே போல் நம்ம என்ன சொன்னோம், ஹலீஜில் காஃப் என்ன ஆகிடும்? கைனா மாறிடும். ஓகே, அதே மாதிரி ஜீமை என்ன ஆகிடும்? யா ஆர் இல்லை ஜீமே படிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லாது சாரி இது வரும்ல, லாது எப்படி ஆகிடும்? பர்ஃபெக்ட், நல்லது. ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ இது மாதிரி உள்ள மாற்றங்கள் எதில் வரும்? ஹலீஜி ஹான் எழுதியும். ஓகே, இப்போ ஒரு இது வாங்க, என்னது மேலே போப்பா. மூணாவது மாற்றங்கள் சொன்னோமா, ஊஷ் ஊஷ் வரும், அது மாதிரி பிகாம் அதெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி எழுதிக்கோங்க, ஊஷ் அதாவது வாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஊஷ். ஷூ, ஷூவில் காலில் போடுற ஷூ இல்லை, ஓகேங்களா? இது வந்து என்னது, இதை என்னன்னு கேட்குறது, ஓகேங்களா? ஷூ ஷூ. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, லேஸ் லேஸ்னா ஒய்ன்னு போட்டுவாங்க, ஒய். எதுக்கு? லேஸ் அதா எதுக்கு இது, புரிஞ்சுங்களா இல்லையா? ஒய்யு லேஸு போட்டுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி என்னது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மத்தாவை மித்தானுவாங்க, மத்தானும் சொல்லுவாங்க, ரெண்டுமே சொல்லிப்பாங்க. புரிஞ்சுங்களா? மித்தா மத்தா ரெண்டுமே சொல்லிக்கலாம். புரிஞ்சுங்களா? சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, காம வெறும் காம்னு சொல்லாமல் பிகாம் பிகாம் அவ்வளோதான் முடிஞ்சு. பிகாம். சரி, இது எல்லாமே என்னது, ஹலீஜி. ஈஜிப்ஷியனில் வரும்போது பிகாம் மட்டும் பிகாம். புரிஞ்சுங்களா? அப்போது பிகாம் ஹாதான்னு இதில் ஹலீஜில் கேட்பாங்க, பிகாம் ஹாதா. ஈஜிப்ஷியனில் பிகாம் த அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அப்போது மேலே போங்க. காயித் அதே மாதிரி லா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காயித்னா அது இஸ்திம்ரார் குறிக்கும். ஓகே, ஹலீஜ் காயித் இஸ்திம்ரார், அதை பார்த்து எழுதியும் போர்டில், ஓகேங்களா? காயித்னா இஸ்திம்ரார் குறிக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி லான்றது எது, நஃபியை குறிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, அப்போ மா அபி லா உரியுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்லுவாங்க அவங்க, மா அபி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? மா அபி. இப்போ எழுதிக்கோங்க, அபா அபி அபகா அரீஜ். அரீதுன்னு சொல்லணும், உரியுதுன்னு சொல்லக்கூடாது, அதனால தான் அப்படி வேணான்ட்டாங்க. புரியுதுங்களா? அரீஜ் இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும், வேணும்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஐ வாண்ட் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ வாண்ட்டுன்னு சொல்லணும்னா இப்படிலாம் சொல்லிக்குவோம். புரிஞ்சுங்களா? சரி. அது மாதிரி மா அப்படின்னா எனக்கு வேண்டான்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ மாலான்றது வேர்பா நஃபி செய்கிறதுக்கு, அது நார்மலாக நம்ம பண்ணுறது தான், ஓகேங்களா? என்னாச்சு? லேட் ஆகுமா? சரி, இப்போ முடிஞ்சிடும், ஓகேங்களா? கொஞ்ச நேரம். சரி, அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதாக உள்ள விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இது லெஹஜாவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதில், ஹலீஜ் லெஹஜத்து ஹலீஜை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். என்னது, நீங்கள் பர்ஃபெக்டாக அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 80% கான்ஃபிடெண்ட்டாக பேசினாலே போதும். புரியுங்களா? ஐயோ இப்படி தான் பேசணுமா அப்படின்னா, இவ்வளோ கிராமர் சொல்கிறீங்க, இவ்வளோ லெட்டர் மாற்றணுன்றீங்க, இதெல்லாம் நமக்கு வேலையாகுதுப்பா, விட்டுருலாமாப்பா வேலையை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனால் எதுக்குன்னா ஒரு 80% அது நீ பர்ஃபெக்டாக பேசினாலே அதுவே போதுமானது. அப்போ நாங்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80% நல்லா படிச்சிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பாக்கி உள்ளது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் அவங்க வேலை. தெளிவாக என்னது தவறாக பேசினா பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணுற, நீ தயவு செய்து புதுசாக மட்டும் பேசுகிறாது. புரியுதா? புதுசாக மட்டும் பேசுகிறாது, அவனுக்கு சுத்தமாக புரியாது. அவனுக்கு
புரிஞ்சுங்களா? இப்போ அரபு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், அது அரபு நாட்டுக்காரனால நம்ம பிறந்திருக்கலாமே, குரானில் ஈஸியாக நம்ம மீனிங் வச்சிடலாம், எல்லாம் இது பண்ணிடலாம் நினைப்பீங்க. ஆனால் அவன் திண்டு திணறுவான், குரானை படிக்கிறது தொடுறதுக்கு பயப்படுவான். ஏன்டா பயப்படுறான்னு கேட்டால், இல்லை அது மீனிங் தெரியாது, நான் ஒரு அரபி ஆனால் எனக்கு மீனிங் தெரியாது அப்படின்வான். ஏன் அப்படின்னா அவன் என்னது ஆமையாலே வாழ்ந்தவன், ஆமையாலே ஊருக்கு தெரிஞ்சவன், அவன் என்ன பண்ண மாட்டான், அதெல்லாம் எனக்கு மீனிங் தெரியாது, ஏன்லாம் இது ஒருத்தி ஒன்றும் தெரியாதுப்பா, என்னடா உன்னுடைய ஊரில் நான் ஒன்றும் லாங்குவேஜ் தானே கேட்டானா நான் அது அதுவே தரலன்றுவான். புரிஞ்சா? நீ தான் ஏதாவது ஸ்காலரோ இல்லை ஏதாவது ஒரு ஆலிமோ அவர் தானே பண்ணுவார், அதை சொல்லுவார். ஏன்னா அவனுக்கு தேவையே படாது, அவனுக்கு பொறுத்தளவு என்னது காசு சம்பாதிக்கணும், இது பண்ணோம், அதனால் அதை விட்டுருவான். புரிஞ்சுங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவனுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கோ இல்லை பேசுகிறதுக்கோ மற்ற இதுக்கோ எல்லாத்துக்குமே என்னது இது உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி மிஸ்ரில் பார்க்கணும்னா இன்னும் ஹலீஜாவில் ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அஷான் வாங்க, அஷான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷான் அப்படின்னா என்னது பி சபப் அப்படி தான் அர்த்தம், இல்லையா அஜல் அப்படின்னு அர்த்தம். இதன் காரணமாக அது ஆனால் மாரஹ்டு இலல் மக்தப் அஷான் லதை ஹும்மா. புரியுதா? மாரஹ்டு இலல் மக்தப் அஷான் லதை ஷுகுல் அப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? மாரஹ்டு இல ஷுகுல், புரியுது? சாரி, மாரஹ்டு இலல் அமல் அஷான் லதைய ஷுகுல் ஆஹர் ஃபி பைத்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அஷான் அப்படின்னா லி சபப், நான் பிகாஸ் ஆஃப், இங்கிலீஷில் சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் அப்படின்றதுனா சொல்லுவாங்க அரபியில் அஷான். புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே பாருங்க, ஆறாவது பாருங்க, ஹலீஜில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னது, ஆனால் தாஹிபான்றாங்களே ஆனால் ராயிஹான்னு வாங்க. அல் ஆன்னு சொல்கிறீங்களா, அது அல் ஹீன்னு வாங்க. புரிஞ்சுங்களா? ஜஸ்ட்டு ஹீன்ன்ற வார்த்தையா இது இங்கே பாருங்கள், அல் ஆனா அல் ஹீன்னு வாங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ லிமாதான்ற லேஸ்ன்னு சொல்லுவாங்க. சொன்னோமா ஒய் எதுக்குன்னு சொன்னோன்னா நம்ம அல் ஆனா அல் ஹீன்னு வாங்க. வாயுது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வாஹிதுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து ஜித்தன்னு சொல்லுவீங்களா அது வாயுதுன்னு வாங்க. துபாய் வாயுது ஹல்வா அப்படின்னு வாங்க. திடீர்னு இது சொல்கிறான் புரியலையே அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குன்றான், துபாய் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ மிஸ்ரி போங்க, மிஸ்ரி லஹஜத்து போங்க, அதோட கொஞ்சம் இது பண்ணி முடிச்சு விட்றலாம். மேலே 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 போங்க போங்க மேலே போங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், மிஸ்ரில் என்னென்ன சேஞ்சஸ் வருது பாருங்க. என்ன மிஸ்ரில் எது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னல பிரசன்ன சொல்ல மாட்டாங்க, பியது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை வந்து பியரோ, புரிஞ்சுங்களா? இல்லை பியரோ. சில நேரங்களில் சீகாவை மாற்றிடுவாங்க, அதிகமாக அவங்க எதுஹப்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, எதை தான் யூஸ் பண்ணுவாங்க, பெரோஹ் யரூஹ் ராஹ் யரூஹ் அந்த வெசன்லேருந்து. புரிஞ்சுங்களா? ராஹ யரூஹு புஷால சொல்லணும், அதுதானே ஆயிடுச்சு அங்கே போயிட்டேன் எகிப்தில். ஆனால் தஹபன் சொல்லுவாங்க, தஹபன்ற வார்த்தையாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எது முக்கியம், பி தட் வேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா? அப்போது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே சொன்னது தான். என் தூளை பாருங்கள், என்ன இல்லை என் தூள் ஃபார்மேட்டில் வரக்கூடியது, இல்லை ஹும் ஃபார்மேட்டில் வரக்கூடியது, எது வராது, நூன் வராது, அது என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? பியரூஹு அசல் எப்படி வரணும், யரூஹூன், ஹும் யரூஹூன் அப்படி தானே வரணும். ராஹ யரூஹு, ரைட்டா? அப்போ அதில் என்ன வரும், ஹுவ யரூஹு, ஹுமா யரூஹானி, ஹும் யரூஹூன, என் தரூஹ், ஏன்தி தரூஹீன், ஏன் தூ தரூஹூன் அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே கதை அங்கே என்னது டோட்டல் சாப்டரு வேறு. எப்படி வரும், ஹுவ என்னது ஹும் பியரூஹு, நூன் வராது. அதே மாதிரி என்னது என் தூ பி தரூஹு முடிஞ்சு. புரிஞ்சா சொன்னது? அதனால் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கவனிச்சிக்கோங்க. சரி, அதை பீன்ற வேர்டை போட்டுக்கணும். எப்போ பீன்ற வேர்டு போகிறீங்க அப்போ நூன் இருக்காது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வாங்க. கல்பு பாதில் ஹுரூஃப், சில எழுத்து அப்படியே டோட்டலாக மாற்றிடும். பவுலில் கே அப்படின்னு திடீர்னு பவுலில் கே லதே ஹேகா முஹிம்மா எகிப் அலைக்கு அந்த தவுல்லக் கெதா அப்படின்றாங்க பட்டுன்னு. என்னடா சொல்கிறாரு இவர், நமக்கே புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படின்னா பவுலில் கே அப்படின்னா பி அகூல லக் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? என்ன ஆகிட்டாங்க, அங்கே காஃபை ஹம்சாவை மாற்றிட்டாங்க, காஃபை ஹம்சாவா மாற்றிட்டாங்க. ஆனால் அவுல் லக்கீதா இப்படி தான் நான் உனக்கு சொல்லுவேன், அதை எப்படி சொல்லுவாங்க, அகூல் லக்கீதா. புரிஞ்சு நான் சொன்னது? சரி, அதே மாதிரி வந்து பார்த்தா யா அல்பி, யா அல்பி இன்னக ரஹீமுன்
அப்படின்னு சொல்லுவாங்க. யா அல்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? காஃபை என்ன பண்ணுவாங்க? கல்கலாவுடைய காஃபை ஹம்சாவை மாற்றி யா அல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி சலாசா சா இருக்கு பார்த்தீங்களா? எல்லா சாவும் சாண்டே வராது அவங்க வாயில். என்ன தான் வரும் அவங்களுக்கு? தா தான். தலாத்தா, தல்லாகா, புரிஞ்சுங்களா? எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜீம் இருக்குல்ல, எல்லா ஜீமும் கைனா மாறிடும். நீங்கள் தப்சீரில் படிச்சு தப்சீர் ஜலால எல்லாம் வரும். புரியுதுங்களா? அதாவது மிஸ்ருடைய லுகத்து அப்படின்னு சொல்லிட்டே வரும் கிளியராக. எப்படின்னா அப்படியே எழுதியிருப்பாங்க. அல் ஹக்கு அரஃபான்னு எழுதியிருப்பாங்க. எப்படி? அல் ஹக்கு அரஃபா. அதான் அல் ஹக்கு அரஃபா. யாருக்குமே புரியாது. அப்படின்னா என்னன்னா அல் ஹஜ்ஜு அரஃபா. புரியுங்களா? அரஃபா செய்கிறது தான், அரஃபா மைதானத்தில் தங்குறது தான் ஹஜ்ஜு. புரிஞ்சுங்களா? அப்போ ஹஜ்ஜுன்ற ஜீவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அங்கே மாற்றினாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? ரோஹிலா மஸ்கித் அப்படின்னு எஜிப்டில் சொல்லுவாங்க. ஈஜிப்டில் மிஸ்ரில் ரோஹிலா மஸ்கித் அஷான் அந்த முதாஹிர் மிதாஹிர்னுவாங்க. மீமை என்ன பண்ணுவாங்க? கஸ்ரை வச்சுருவாங்க. எது மீம்னா அந்த இஸ்மு ஃபாயில் வரக்கூடிய மீம் இருக்குல்ல, அதுக்கு கஸ்ரு வச்சுருவாங்க. அது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மெயின் விஷயம் நம்ம மாற்றங்க ஒரு எடுத்து எது? ஜீமு. அது ரோஹிலா மஸ்கித் அப்படின்வாங்க. மஸ்கித்னா அது மஸ்ஜித். அதான் என்ன பண்ணிட்டாங்க. அப்போது இது வந்து அது ஈஜிப்ட்லாம் போகும்போது இதை கவனிக்கலாம். இல்லை நீங்கள் ஹலீஜில் யூஸ் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. காமா அப்படின்வாங்க. ஜாமியாவை என்ன பண்ணுவாங்க? காமா அப்படின்வாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ எவ்வளோ இதுவாக அது. அப்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த மாற்றங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணுறீங்க? அழகா பேச ஆரம்பிச்சிருவீங்க. புரிஞ்சுங்களா? பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இந்த மாற்றங்கள் சொல்கிறல, சில மாற்றங்கள் தான் கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்கள், 2 வந்தாச்சு, இன்னும் 4 தான் இருக்குது. அதோட முடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? சரி. அதே மாதிரி தஹபா இருக்குல்ல, தெளிவாக எழுது ஜால் அப்படியே தஜ்ஜீதாலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. தஹப போச்சு. ஓகேங்களா? போயிட்டான். சரி, அப்போ தஹப ஓகேங்களா அப்படின்னு சொல்லி தாலா மாற்றிடும். அவள் தான் மேலே போவாங்க. அதுமாதிரி தரபா இருக்குல்ல, அது தெளிவாக தரபண்ணுவாங்க. அதாவது அவங்க ரொம்ப சிரமமே இருக்காது. ஈஜிப்ட் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு சிரமமே இருக்காது. புரிஞ்சுங்களா? காஃப் கூட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க? ஹம்சாவை மாற்றி விட்டாங்க. இப்போ அக்கூல் இங்கே போய் சொல்கிறதுக்கு அவுல்லக் ஈஸியாக சொல்கிறாங்க. அவுல்லக். புரியுதுங்களா? பட் ஆனால் இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு தகையரோ தமாயர் அதுவாத்தில் இஸ்திஃபாம். ஓகேங்களா? அல் ஃபுஸ்ஹா மா ஹாதா கம் ஏந்த ஏன்சி. சரி, இப்போ எல்லாமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதா மஸ்முக்கே எப்படி சொன்னீங்க? இஸ்முக்கே. இந்த ஏவை தான் சேர்த்தீங்க. புரியுதா? இந்த இஸ்முக்கேல இந்த ஏவை தான் சேர்த்தீங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று சேர்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. புரியுதுங்களா? இஸ்முக்கே. ஏதா அப்படின்னு அர்த்தம். இது என்னது? புரியுதுங்களா? மாஹாதா தான்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. மாஹாதாவுக்கு என்னது? ஏதா இப்போ ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கேமுக்கு பிகாம் சொன்னா, அதாவது ஹலீஜில் பிகம் நார்மல் பிகம். ஆனால் இதில் பிகாம் தா அப்படின்வாங்க. ஹலீஜில் பிகம் ஹாதா. புரிஞ்சுங்க? அதான் 2 டிஃப்ரென்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு ஏன்ச் எப்படி சொல்லணும் நீங்கள்? அந்த குல்ச்சா ஹாக்கதா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு. புரிஞ்சுங்க? என்னது அப்படியே என்னது? அந்த துசாஃபிர் ஹாக்கதா அப்படின்றோம். புரிஞ்சுங்களா இல்லையா? அப்போ அசிங்கப்படுத்திடுவோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன்த். புரியுதா? ஏன்த் தவுல் கீதா. புரியுதா? இது வந்து மிஸ்ரின் போது ஏன்த் தவுல் கீதா, ஏன்த் தாய்மன் தவுல் ஈதா தவுல் கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏன்சி. புரியுதுங்களா? ஏன்சின்னு சொல்லும் போது என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக சேம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது சொல்லும் போது என்னது? அந்தின்றீங்களா? அந்தின்னு ஷார்ட்டாக முடிக்காமல் ஏன்சி தவுலின் கீதா. புரியுதா? ஏன்சி தாய்மன் தவுலின் கீதா. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். சரி, மேலே வாங்க. சரி, இப்போது இங்கே பாருங்கள், என்னது முதாரிக்கு பாருங்கள். அஷான் இருக்கா? அஷான் அல் கலாம் எபகா தொபிஇ தொபிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அஷான் என்ன சொன்னோம்? பிகாஸ் ஆஃப். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணுவோம்? ஜியாதா ஹர்ஃபை ஜியாதா ஆகணும். நம்ம சொல்லலை முதாரியில் ஜியாதா வரும். புரியுதா? இதில் இருக்க முதாரி வந்து என்னது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நாம் சொன்னது மிஸ்ரில் என்ன வரணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் பாவம், அதாவது பியும் ஃபியூச்சர் டென்ஸில் ஹாவோ வரும். ஓகே, அது நாங்கள் கவனிச்சிக்கோங்க. சரி, ஏன்னா முதாரின்றது 2த்துக்கும் முஷாரிக் ஆகல, அதனால் அப்படி போட்டிருக்காங்க. சரி, அது மாதிரி ஹாவன்றது பார்த்தீங்கன்னா லி தன்பி ஹாத்தி. ஓகேங்களா? அது மாதிரி ஹூத், அது மாதிரி ஹூஷ் அப்படின்வாங்க. ஹுத்துன்னு சொல்கிறதுக்கு ஹூஷ் அப்படின்வாங்க. ஹூஷ் என்ன சொல்லுவாங்க? ஏன் தஹூஷ் ஃபிகுவா அப்படின்வாங்க. ஃபி ஜுவான்னு அர்த்தம். ஃபி ஜுவா அப்படின்னா தாஹில்னு அர்த்தம்.
எதில்? ஹலீஜில். ஹலீலில் ஜுவான்னு சொன்னீங்கன்னா தாஹில். எதில்? மிஸ்ரியில் சொல்கிறாந்தா குவான்னு வாங்க. புரிஞ்சுங்களா சொன்னது? அப்போது ஏன் தஹுஷ் ஃபி குவா அப்படின்வாங்க, ஜூவா அப்படின்றதா. சரி, அதே மாதிரி வந்து என்னது முஷ். இப்போ படிச்சிங்களா முப்பு படிச்சிங்களா? முப்பு அது படிச்சிங்க. அப்புறம் மாலா படிச்சிங்க, ரைட்டுங்களா? மாலான்றது வேர்பை நஃபி செய்கிறது. அதே மாதிரி இஸ்ம நஃபி செய்கிறது அது முப்பு, ரைட்டுங்களா? அப்போது இங்கே இருக்கிறது அது நெக்ஸ்ட்டு முஷ். முஷ்ன்றது முஷ் இல்லை மிஷ் அப்படின்வாங்க. ரெண்டுமே யார் சொல்கிறது? ஈஜிப்ஷியன். கியா தா முஷ்கிலா, ஈஸிப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை எப்படி சொல்லுவான் அவன்? தா முஷ்கிலா, மாஃபிஷ் முஷ்கிலா, மாஃபிஷ்னுவான். அதாவது எங்கெங்கெல்லாம் நீ நஃபியை சேர்க்குறியோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணுவான் அவன்? முஷ்ன்ற சேர்த்துருவான், இல்லை வந்து ஷீனை சேர்த்துருவான். இப்போ நார்மலாக நீ வேர்பில் வந்து நஃபி சேர்க்குறேன்னு ஏன் உதாரணத்துக்கு மா மா ஃபஹிம் தூ அப்படின்னு சொல்லுவீங்களே அரபியில், மா ஃபஹிம் தூ எனக்கு விளங்கலை அப்படின்னா அவன் எப்படி சொல்லுவான்? மா ஃபஹிம் துஷ் அப்படின்வான். அப்படியே மா ஃபஹிம் துஷ் அப்படின்னா புரியுதுங்களா? அதே மாதிரி லா ஃபார்ம் சொல்ல மாட்டான், முஷ் ஃபாஹிமான்ருவான் சிம்பிளாக. புரியுதா? இஸ்மு ஃபைல் இருக்குல்ல அதை கொண்டு வந்துட்டு அப்படி சொல்கிறோம். அது ஃபீமேலில் சொல்கிறது, ஓகேங்களா? மேலே இருந்தால் முஸ்பாஹிம் சொல்லுவாங்க. சரி, மேலே சரி, இன்னும் ஒரு சேஞ்சஸ் தான் இருக்குது, அதை பார்த்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, அல் ஃபுஸ்ஹா அல் துரீது நான் தஹபி. இந்த மாதிரி கிளியராக கேட்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? சால்ட்டா இது துரீது அராது அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து ஆயிஸ்ன்னு முடிச்சிடுவாங்க. புரிஞ்சுங்களா? ஏன் ஐஸே ஐஸே என்ன வேணும் உனக்கு? புரியுதா? மாதா துரீத் அப்படி கேட்பீங்களா அரபியில்? அதுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஐஸே, ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. ஏன்ற வார்த்தை மாவும். அது மாதிரி ஆயிஸ்ன்னு சொல்கிறதுனா அது வேணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது. துரீது துரீது வரக்கூடிய இடத்துல ஆயிஸ்ன்னு வரும். புரிஞ்சுங்களா? சரி, அதே ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஆயிஸா. அது மாதிரி வந்து ப்ளூரல் ஃபார்மேட்டில் கேட்குறீங்க, அது எங்களுக்குலாம் வேணும்ப்பா நஹ்னா ஐஸின். இப்போ நஹனு இருக்குல்ல, அங்கே நஹனு அது வந்து யஹ்னான்னு சொல்லலாம், இல்லை ஹென்னான்னு சொல்லலாம். எதில்? கல்ஃப்லேயும் சரி மஸ்ரிலேயும் சரி. அப்படியே யஹ்னா யஹ்னா பெனாக்குல் அப்படின்வாங்க. யஹ்னா பினாக்குல் தாம், நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், நஹ்னா யஹ்னா ஐஸின், யஹ்னா ஐஸின் கலம், இல்லை யஹ்னா ஐஸின் மிஸ்ரில் யஹ்னா ஐஸின் அலம், பெண்ணு வேணும் எங்களுக்கு. சரி, லாஸ்ட் வாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, அல் ஃபுஸ்ஹா ராஹிபா இல்லை சூக் இருக்கா? இது வந்து அரபியில் மிஸ்ரில் எப்படி சொல்லுவாங்க? அட ராயிஹா அசூ சூ, ஓகேங்களா? ஹம்சா அது மறந்துடக்கூடாது. காஃபை ஹம்சா வைக்கிற விஷயம் ஈஜிப்டில் ஃபேமஸ்ஸு, என்றைக்குமே மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அப்போ ஆனால் ராயிஹா சூ, ராஹிபாவுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க? ராயிஹான்று அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னது? கித்தன், கித்தன் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது அவி. அவி ஏ ஹெல்வா அவி, ஏ ஏ அமீஸ். அமீஸ் அது ட்ரெஸ்ஸு, கமீஸ். கமீஸான எப்படி சொல்லுவாங்க ஈஜிப்டில்? அமீஸ். ஏ அமீஸ், ஏன்னா அது ஏன்னா இது, புரியல? இல்லை த அமீஸ் தான்னு வச்சுக்கோங்க. ஹாதா யா ஹாதல் கமீஸ் ஹெல்வா ஜித்தன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஹெல்வா ஜித்தன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி சொல்லுவாங்க ஈஜிப்சியன் லாங்குவேஜில்? த அமீஸ் ஹில்வா அவி. புரிஞ்சுங்களா? ஹில்வா அவி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? சரி, அப்போ ஜித்தனுக்கு அவின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அலானுக்கு தில்வாக்தி. அட தில்வாக்தி தில்வாக்தி வசல்துலான். புரியுதுங்களா? தில்வாக்தி வசல்த், தில்வாக்தி வசல்த், தில்வாக்தி லதைய ஷுகுல் கத்தீர். கத்தீர்னுவாங்க, சாவை தான் தான் சொல்லுவாங்க ஈஜிப்சியன் லாங்குவேஜில். அது எப்போவே தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ஈஜிப்சியன் லாங்குவேஜில் சாவை தான் தான் சொல்லுவாங்க. சரி, அப்போ லிமாதாவுக்கு வந்து லே, லேஷ்ன்னு சொல்ல மாட்டாங்க, லே. புரியுதுங்களா? லேஷ்ன்னு சொன்னால் புரியும். நான் சொன்னல, ரெண்டும் ஒன்றுத்துக்கு செலச்சது கிடையாது. ஹலீஜும் சரி ஈஜிப்சியன் லாங்குவேஜ் சரி. சரி, இதில் வர மாற்றங்கள் தான் நான் சொன்னேன். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அப்போ அதில் ஒரு 6 மாற்றங்கள், இதில் ஒரு 6 மாற்றங்கள். புரிஞ்சுங்களா? நல்லது. அப்போ மேலே போங்க, மேலே 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 போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. சரி, இப்போ மேலே போங்க போங்க. இதான் முடிச்சிட்டோமே நம்ம தான். சரி, புரியுதுங்களா? இதில் 6 இருக்கும். நான் உங்களுக்கு வேணா பிடிஎஃப் உஸ்தாதிட்ட கூட கொடுக்குறேன். உஸ்தாது உங்களுக்கு இது பண்ணி தருவார், ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க. இப்போது அஹமது ஷுக்கைரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க, சவுதி ஆள். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், ஹவாத்திர்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி, ஹவாத்திரான்னு அது சைதுல் ஹாத்திர் அது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க கிதாபு.
இமாம இப்னுல் ஜவுசிலாம் எழுதியிருப்பாங்க. புரியுதா? ஹவாச்சிர்னு ஒரு கிதாப் எழுதி ஃபுல்லாக அது பயங்கரமான இன்சிடென்ட்ஸ்லாம் எழுதிட்டு அவர் போட்டார். தோன்றதுலாம் எண்ணங்கள்லாம் என்ன பண்ணார், ஒரு இன்சிடெண்ட்டாக போட்டார். அதுவும் எப்படி அப்படியே அழகாக பேசுவார். இதில் ஹலீஜான சவுதியுடைய டைலக்டில் பேசுவார். அது நிறைய பேர் போச்சு, நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. ரீச் ஆகி அவர் பயங்கர ஃபேமஸ் ஆனார். புரிஞ்சுங்களா? அவருக்கு காசு அதுக்கப்புறம் அது கொட்டிக்கினே இருந்துச்சு லைஃப்பில். ஒரே நிமிஷம் பால் பிச்சு. சவுதியோட லஹஜாவில் அழகாக பேசினாங்க. பேசினாச்சு, நிறைய பேர் ரீச் ஆச்சு. அவருடைய இதெல்லாம் புஷாக இதெல்லாம் போய் பாருங்கள், ஓகேங்களா? வீட்டுக்கு போனீங்கன்னா, ஓகேங்களா? இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சார், நல்ல விஷயம். ஷாலா, அப்போ தான் ரொம்ப முஹ்லிசீனாக வருவீங்க. முஹ்லிசீனா லஹுத்தீன் கேட்டிருக்கீங்களா? யார் அது? ஃபோன் இல்லாத ஆளு. புரிஞ்சிங்களா இல்லையா? சந்தோஷமாக இருங்க. சரி. அப்போ வந்து என்னது, சவுதி ஆளுங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க சாரி சுக்கைரின்ற ஆளுங்க, அந்த இமாமு, அதான் இமாமுன்னு சொல்லக்கூடாது, அவர் ஒரு ஃபேமஸான லஹஜத்துல் ஹலீஜியா பேசக்கூடியவர். கல்ஃப் டயலெக்ட் பேசி நிறைய பேர் ரீச் ஆனவர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், என்ன போட்டிருக்க, முதர்ரிசாத் மிஸ்ரியாத்துன்னு போட்டிருக்கு. அதாவது மிஸ்ர் லாங்குவேஜ் பேசக்கூடிய முதர்ரிசுகள். மிஸ்ர் லாங்குவேஜ் எதுங்க? இந்த மாதிரி மாற்றங்கள் வச்சு எல்லாம் அரபி தான். இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் பண்ணு, என்ன ஆகிடும் உனக்கு? மிஸ்ரும் படிச்சுட்டா, ஹலீஜும் படிச்சுட்டா. புரிஞ்சுங்களாப்பா? நல்லது. அப்போ பாருங்க, நிறைய பேர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், நிறைய இதில் துறைகளில் நல்ல சம்பளம் போட்டிருக்கா. கீழே என்னது 15 ரூபா 20 ரூபா போட்டிருக்கா. 20,000 ரியாலு. புரிஞ்சுங்களா? அப்போ எவ்வளோ வரும் அது? போவோம் அது நீங்கள் இந்தியன் கணக்கில் போட்டிங்கன்னா. புரியுதுங்களா? லட்சம் ஒரு ரியால் எவ்வளோ? 25 ரூபாய்கிட்ட வருது. இப்போ கணக்கு போடுங்க, 20,000 ரியாலில் எவ்வளோ வரும்? அதிகமாக வரும். புரிஞ்சுங்களா? ரொம்ப அதிகமாக வரும், லட்சங்களுக்கு மேலே போகும். சரி, அதே மாதிரி பாருங்க, நீங்கள் வந்து மீடியாவில் கூட போகலாம். அதாவது உசாமா தாவூதுன்னு ஒருத்தர் இருக்கார், மஸ்ரி. அவர் வந்து ஈஜிப்சியன் லாங்குவேஜில் பேசி அழகாக பேசுவார். ஓகேங்களா? என்ன பண்ணுவார், சிலதில் வந்து ஈஜிப்சியன் லாங்குவேஜ் பேசுவார், அப்படியே லைட்டாக ஹலீஜும் உள்ளே சேர்ப்பார். அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது. ரெண்டுமே வந்து அது எல்லாருக்கும் புரியும் மேக்ஸிமம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணுது, அவர் ரெண்டு எல்லாமே பேசி அம்மு உசாமான்னு ஒரு கண்டென்ட் எடுத்தார் டிக்டாக்ல போட்டுட்டா ஆயிடுச்சு வைரல், பிச்சுக்கிட்டு போயிடுச்சு வைரல். அதில் வந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் எந்த ப்ரொமோஷன் பண்ணாலும் இதாப்பா $1000, இதாப்பா $2000. டாலரில் எங்கே போவோம்? $1 100 போகிறது இந்தியன் அமௌண்ட்டில். புரிஞ்சுங்களா? அப்போ அவ்வளோ காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அவரோட பேஜில். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நீங்களும் அழகாக என்ன பண்ணலாம், பேசி அப்படியே கண்டென்ட் போடலாம். கண்டென்ட் போடானா ஆகிடும், இஷ்டத்துக்கு வைரல் ஆகும். ஆனால் என்ன பண்ணோம், நான் சொன்ன மாதிரி 80%, 100% நான் கேட்கவே இல்லை. 100% எதுக்கு வேணும்? மாடர்ன் அரபிக்கும் கிளாசிக்கல் அரபிக்கும் தான் 100% வேணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதுக்கு 80% போதும். கிராமரும் கவனிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வக்ஃபு பண்ணிடணும். தெளிவாக நீங்கள் ஹரக்கத்துனது, உதாரணத்துக்கு நான் இப்போ படிக்கிறேன் பாருங்களா, லம்மா மசல் தூஃபி முசல்சலாத்தின் ஹலீஜியா வத்தகல்லம் தூ பில்லஹஜத் சவுதியா சுஹரத்துஹா ஃபில் ஹலீ, அப்படிலாம் படிச்சுருக்கக்கூடாது. எப்படிங்களா? லம்மா மசல் ஃபி முசல்சலாத் ஹலீஜியா வத்தகல்லம் பில்லஹஜ சவுதியா, முடிஞ்சு கதை. புரிஞ்சுங்களா? ஷஹரத்துஹா ஃபில் ஹலீ ததாஃப், முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறக்கூடாது, பொறுமையாக சானே சானே ஊன், அப்போ வந்து அது முபத்ததாவா இல்லை வந்து ஹபரா? சரிப்பா வீட்டுக்கு போயிடுப்பா, அப்படியே ஹபர் எதுன்னு தேடிட்டு வீட்டுக்கு போயிடுப்பான்றாங்க. புரிஞ்சுங்களா? இல்லை அப்போ எது பண்ணால் என்ன பண்ண, நீங்கள் கிளியராக பேசணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா? நீங்கள் அது உனக்கு ஹரக்கத்து கூட வைக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக படிக்கலாம். சானே முஹ்தவா அம்மு உசாமா டிக்டாக் பேத்தகல்லம் முஸ்ரி பியோகல்லிதுன்னு படிக்கலாம், இல்லை பியோ அல்லிது, ரெண்டுமே படிக்கலாம். ஏன்னா மஸ்ரி இது ஹலீஜ், பியோ அல்லிது லஹகா சவுதியா. இந்து எப்படி இந்த ஹுன்னா சொல்ல மாட்டாங்க, இந்து. புரிஞ்சுங்களா? இந்து மலாயினத் முதாபியின் மின் ஹலீஜ். புரிஞ்சுங்களா சொல்கிறது? அப்போது இந்த ஹூல அப்படியே தெளிவாலாம் சொல்லக்கூடாது. இந்த ஹூ அவரிடத்தில் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. அது இந்து மலாயின் முதாபியின் முடிஞ்சு. புரிஞ்சு? அவங்க எதுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணிக்க மாட்டாங்க அரப்ஸு. அப்படியே போய்கினே இருப்பாங்க. பிஅமல் ஏலானாத் மபாலிக் கபீரா, முடிஞ்சு. நீங்கள் வந்து அது ஏலானாத் பி மபாலிகவா இல்லை மபாலிகியா எது வரும்? அது வந்து முந்தஹல் ஜம்மாச்சே. இப்போ மபாலிக அப்படி தான் வரும், அதெல்லாம் கரெக்டு. அது கைரு முன்சரிஃபாச்சு. அப்படிலாம் நீ யோசிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறான் அவர்? யோசிக்காமல் தூக்குவான் அவன். நீ யோசிச்சுட்டு இருப்ப, அவன் என்ன பண்ணுவான்? உங்களை யோசிக்காமையே வேலையை விட்டு தூக்கிடுவான். சரி,
இப்போ புரிஞ்சுங்களா? அது நெக்ஸ்ட்டு உம்னியா ஹலீல் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல என்ன சொல்கிறது, முசல்சலா ஹலீஜானா நல்ல ஒரு ஆக்டிங், ஒரு ஹிஸ்ட்ரியை குறித்து, இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியை குறித்து அது மாதிரி உள்ள விஷயங்களை பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, அழகா ஹலீஜி சவுதி டைலக்டில் பேசி, சவுதி டைலக்ட்னா அதுதான் கல்ஃப் டைலக்ட், அந்த டைலக்ட் பேசி என்ன பண்ணாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, நிறைய காசு சம்பாரிச்சாங்க. இவங்களாம் வந்து நிறைய சாதித்தவங்க, அதனால் இது போட்டிருங்க. நெக்ஸ்ட் வந்து யார், தாரிக் அல் ஹர்பி, ஓகேங்களா, அப்படின்றது அது பத்ரு சலாஹ், இது மாதிரிலாம் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, மிஸ்ரி மகாரிபு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. எதனால் ஃபேமஸ் ஆச்சு பாருங்கள், கீழே போட்டிருக்கா, பகௌ யுகல்லிதுல் லஹ்ஜத்தல் ஹலீஜியா. என்ன பண்ணாங்க, கல்ஃப் டைலக்டில் பேசி காமெடி பண்ணாங்களாம். காமெடி அதில் வந்து நல்லா அந்த காமெடி என்னாச்சு, வைரல் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா இல்லையா? சரி, அப்போ இவங்க என்ன அங்கே போட்டிருக்கா, யூடியூபர்ஸ். நீங்கள் அது வேறு ஏதோ படிச்சிட போகிறீங்க, ஆனால் அங்கே இருக்கு பாருங்க, அல் யூடியூபர்ஸ் அல் அரப் இருக்கா, 5வது. ஆமாம், அல் யூடியூபர்ஸ் அல் அரப். ஏதோ புது வேர்டாக இருக்குன்னு நினச்சிக்க கூடாது, நிறைய வேர்டை அப்படியே போட்டிருப்பாங்க அரபியில். இப்போ வந்து டெக்னாலஜிக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க, டெக்னாலஜியா, அதே தான் வரும். புரிஞ்சுங்களா இல்லையா? அப்போ வந்து என்னது, யூடியூபர்ஸ் தான் வரும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து இது மாதிரி நிறைய இங்கிலீஷ் வேர்டு வந்து இருக்கும் அரபிக்கில், அப்படியே போட்டிருப்பாங்க. ரீல்ஸுக்கு ரீல்ஸ் ராயா லாம் ஜா. புரிஞ்சுங்களா? ரீல்ஸுக்கு ரீல்ஸ் அரபிலே புரிஞ்சு, ஏன்னா அதில் வேர்ட்ஸ் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, சொல்கிறாங்க டிக்டாக் அப்படியே தான் சொல்லுவாங்க, டிக்டாக். புரியுதுங்களா? அப்படியே சொல்லுவாங்க. சரி, அப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, வேலை செய்கிறதுல இது மாதிரி பிஸ்னஸ் செய்கிறது என்னது, ரஜுலுல் ஆமாலுன்னு திடீர்னு. ரஜுலுல் ஆமால்னா என்னது, கூலி தொழிலாளி போல் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா இங்கே விளக்கம் தப்பு. ரஜுலுல் ஆமால்னா யார், பிஸ்னஸ் மேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து அது ரஜுலுல் ஆமால்னோடனே கூலி தொழிலாளி வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணுப்பா, ஏதாவது வேலை ஏதாவது கொடுப்பா அப்படின்னு நினச்சிட போகிற. நீயே அங்கே கூலி தொழிலாளி தான். புரிஞ்சுங்களா? நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் மேன் வரும்போது ரஜுலுல் ஆமால் பயங்கரமாக சொல்லுவாங்க. நீ வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு கூலி தொழிலாளி போல் ஏதோ வேலை செய்கிறவர் போல் ஒரு அமுச்சு விட்ருப்பா ஓரமாக, அப்படின்னா என்ன பண்ணுறான், அவன் ஒன்று வாரமாக அமுச்சு விட்ருவான். புரிஞ்சு நான் சொல்கிறது? அங்கே இல்லை, ஏதோ ஒரு வாரமாக அமுச்சு விட்ருவான் அவங்கள. சரி, அப்போ என்ன பண்ணால் தெளிவாக இருக்கணும் அந்த விஷயங்கள்லாம். ரஜுல் ஆமால்னா என்ன அர்த்தம், பிஸ்னஸ்ன்னு அர்த்தம். அங்கே ஆமால்னா பிஸ்னஸ், நம்ம திஜாரானா அதுவும் என்னது, வியாபாரம். ஓகேங்களா? சரி, ரெண்டுமே வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? மார்க்கெட்டிங்கு அப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி பாருங்கள், 6வது பாருங்கள், இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. என்னது, ருவாதுல் ஆமால் ஹுனூத் வல் பாகிஸ்தானின் வல் முஸ்ரீன் ஃபி துபாய். துபாயில் அதிகமான இந்தியா ஆளுங்களும் பாகிஸ்தான் ஆளுங்களும் ஈஜிப்சியன் ஆளுங்களும். ஈஜிப்சியன் ஆளுங்க சொன்னால் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லோரும் நிறைய பேர் வராங்களா அங்கே. காரணம் என்னங்க அப்படின்னா, அவங்க நல்லா இமாரத்து சவுதி டைலக்ட் பேசுகிறாங்க, என்னது கல்ஃப் டைலக்ட் பேசுகிறாங்க. கல்ஃப் டைலக்ட்லேயே எல்லாம் வந்துடும், இமாரத்து சவுதி எல்லாம் உள்ளே வந்துடும். அதனால் அழகாக பேசுகிறாங்க, அழகாக விற்கிறாங்க. யார்கிட்ட, எதிரில் உள்ள ஆளுங்களுக்கு அழகாக பேசியே விற்றுறாங்க. புரிஞ்சுங்களா? நம்ம இந்தியாக்காரனா அது பேசுகிறது தான் கிங்கு. அவன் வந்து இதை கற்றுக்கிட்டானா அவன் தான் டாப்பு, துபாயிலே அவன் தான் கிங்கு. அதனால் என்ன பண்ணாங்க பாருங்க, ஃபஸ்ட்டே தோணும் இந்தியா ஆளுங்க தான், அதை தான் பாகிஸ்தான் ஆளுங்க. என்னன்னா இந்தியா முஸ்லீமுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு மதிப்பு. புரிஞ்சுங்களா? வெளிநாட்டில் இந்தியன் முஸ்லீம்ஸுக்கு நல்ல மதிப்பு. நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டில் வந்து இப்போ பாகிஸ்தான்காரெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க போல், ஃபுல்லாக முஸ்லீம் நாடு ரொம்ப அப்படியே தூக்கி வச்சுப்பா அப்படிலாம் நினைக்கலாம். பாகிஸ்தான்காரங்க அதே மாதிரி பங்களாதேஷ்காரங்க அவ்வளோ தூக்கி வச்சுப்பாங்க அப்படிலாம் நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா அரப்ஸுக்கும் சரி, எல்லா இதுக்கும் சரி, எல்லாருக்கும் என்ன தெரியும், எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே என்னான்னு தெரியுமா, நம்ம எல்லோரும் கஷ்டப்படுறோன்னு தெரியுமா இந்தியாவில். அது ஃபஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னதுன்னா, இந்தியாவில் நாம் தான் சிறுபான்மையினர்கள் தெரியும் அரப்ஸுக்கு. 3வது விஷயம் என்னதுன்னா, இந்தியாவில் இருக்க முஸ்லீம்ஸ் வந்து சிறுபான்மையினராக இருக்கிறதுனால ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, மற்றவங்ககிட்ட வந்து நல்ல முறையாக நடப்பாங்க. அவனோட அஹ்லாக்கும் அப்படி இருந்திருக்கு. சவுதியில் இந்த காலத்தில் போல, சவுதியில் போனவங்க பல 100 வருஷமாக அவங்க தாத்தன் முப்பாட்டன் அவங்களாம் போயிருக்காங்க நிறைய பேர் சவுதிக்கெலாம். கேரளாலாம் என்னது, அவங்க மூதாதையெல்லாம் பிறந்ததே சவுதி மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க, சவுதி தான் வாழ்க்கையே, சவுதி தான் அவங்களுக்குலாம். புரிஞ்சுங்களா இல்லையா? சவுதி துபாய் இப்படி தான் போய்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது. புரிஞ்சுங்களா? நாம் வந்து எப்படி போயிட்டு இருந்தோன்னா, அந்த காலத்துலலாம் நல்லா படித்தவங்க போவாங்க, சவுதிக்கு போவாங்க, நல்லா காசு சம்பாதிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஏன்னா பயம் அவங்களுக்கு. ஆனால் கேரளாக்காரன் என்ன பண்ணுவான், பார்க்குறவங்களாம் போவான். சும்மா ஒருத்தனை பார்த்துறோம், என் இடத்துல அண்ணாச்சியில் கடை ஏதாவது வாங்கிட்டு இருப்பார், சிப்ஸ் வாங்கிட்டு இருப்பார். அடுத்த நாள் பார்த்தா சவுதியில் இருப்பார், டிக்கெட் வாங்கிடுவார். எங்கே, கேரளாவில் சொல்கிறேன். புரிஞ்சு, அவ்வளோ பேர் இருக்காங்க கேரளாவில். அதுக்கு சொல்கிறேன், எண்ணில் அடங்காத ஆளுங்க கேரளாவில் சவுதிக்கு போகிறவங்க இருக்காங்க.
சவுதினா சவுதி இல்லை, கல்ஃப் கண்ட்ரிஸ் டோட்டலாக எல்லா இடத்துக்கும் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்போது அவனை மாதிரி நீங்கள் அவன் என்ன பண்ணோம், அவன் போய் என்ன பண்ணுவான், கூலி தொழிலாளி தான் இருப்பான் அதிகபட்சம். இங்கே கேரளாக்காரன் நிறைய பேர் போய் என்ன பண்ணுவானுங்க, கண்ணியமான தொழிலில் இருப்பான்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் கூலி தொழிலில் தான் இருப்பான். நிறைய பேர்லாம் ஒரு 50% 60% வச்சுக்கோம், கூலி தொழிலில் தான் இருப்பான். ஒரு ஏதோ ஒரு ரூமு, சாதாரண ரூமு, எங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்கான் 2-3 பேர். ஏதோ ஒரு குடோனு கீழே ஏதோ ரூம், சின்ன ரூம் மாதிரி, காற்று கூட வராது, அந்த ரூமில் தான் தங்கியிருப்பான். ரொம்ப கஷ்டப்படுறான், காற்று கூட வராது, அந்த வென்டிலேட்டர் கூட இருக்காது. வென்டிலேட்டர் தான் புரியுதா, காற்று ஹீட்டை வெளியே தள்ளுற அந்த ஃபேனு, அது கூட இருக்காது. இப்போ அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறான். காரணம் என்னது, அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், எனக்கு லெஹஜா தெரியாது, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. எனக்கு பேச மாட்டேன், தெரிஞ்சிருச்சு நான் கார் ஓட்டுவேன், டெலிவரி மேன் ஆவேன். டெலிவரி பண்ணுறவனுக்கே 70,000 80,000 சம்பளம். எங்கே? துபாயில். புரிஞ்சுங்களா? நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 20,000 ரூமுக்கோ எக்ஸ்பென்சிவோ ஆனால் கூட பாக்கி உள்ளது என்ன பண்ணலாம், அழகா வீட்டுக்கு கொடுக்கலாம். புரிஞ்சுங்களா? அட்லீஸ்ட் ஒரு அதிகபட்சம் வச்சா கூட 40,000 வச்சா கூட 40,000 வீட்டுக்கு கொடுக்கலாம். புரிஞ்சுங்களா சொல்கிறது? அப்போ அது என்ன பண்ணோம், இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லெஹஜாவை படித்தா எவ்வளோ கண்ணியம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். லெஹஜா மட்டும் நீங்கள் படிச்சுன்னு வைங்களேன், வாப்பா இன்டர்வியூவில் உட்காருப்பா, உன்னை எந்த பட்டம் வாங்கணும் கூட பார்க்க மாட்டான். பேங்க் சொல்கிறாங்களா, பேங்க் சொல்கிறாங்களா சார்? முடியட்டும். தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்க, தண்ணி முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஃபைச்சா? ஹலோ, கேட்கலையே? ஹலோ, ஓகே சரி. அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடலாம். ஏன்னா இத்திசாலாத்து, மொபைலி, எஸ்டிசி இதெல்லாம் என்ன புது புதுசாக இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொபைல் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் கஸ்டமர் கேர் சர்வீஸ் செய்யலாம், அழகாக பண்ணலாம், நல்ல காசு கஸ்டமர் கேர் சர்வீஸ்லாம். நான் எல்லாமே நான் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ சேலரின்ட்டு தனியாக ஒரு பேஜை வச்சுருக்கேன். தனியாக லாஸ்ட்டாக நான் காட்டுவேன். நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட்டு நார்மலாக பாருங்கள், ஓகேங்களா? என்னென்ன வேலைகள் இருக்குது, என்னென்ன நீங்கள் பண்ணலாம், எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், டைம் வர முடிய போகுது. சரி, இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த துபாய் ஏர்போர்ட்டு, அதே மாதிரி வந்து ஷார்ஜா ஏர்போர்ட்டு. ஷார்ஜான்னு சொல்லுவான்னு நினைக்காதீங்க, ஷாரிகான்னு வாங்க அரபியில். எப்படி? ஷாரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஷார்ஜான்னு சொல்ல மாட்டாங்க, நாம் இங்கிலீஷில் அப்படி சொல்கிறோம். அசலில் ஷாரிகா. இது அரபிக்கில் போனீங்கன்னா அப்படி தான் எழுதியிருக்கோம். ஐயோ வேறு ஊரில் இறக்கி விட்டாங்களா அப்படி பார்த்துடக்கூடாது, ஷார்ஜா தான் அது, ஓகேங்களா? ஒன்றும் பதறக்கூடாது. சரி, இங்கே பாருங்க, இங்கே தொயரானு தொயாஃபா அப்படின்னு அர்த்தம். முதீஃபானா யார்ப்பா? முதீஃபா அப்படின்னா யார்? என்ன புதுசாக இருக்குது, முதீஃபான விருந்தாளிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, ஏர் ஹோஸ்டஸ். புரிஞ்சுங்களா? இதுனா இது நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாய்ஸும் இருக்காங்க ஏர் ஹோஸ்டஸ், புரியுங்களா? அவங்களும் முதீஃபுன்னு. புரிஞ்சுங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு என்னது, நம்ம என்ன சொல்கிறது, தொயரான ஏர்போர்ட்டில் நீங்கள் இப்போ கூட போட்டிங்கன்னா, நிறைய துபாய் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், கேரளா ஆளுங்க தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனால் கேரளா ஆளுங்க கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க. எல்லாம்னா அது பயங்கரமான ஆள் நினச்சிக்காதீங்க, பாத்ரூம் கழுவுற ஆள் கூட கேரளா ஆள் தான். அன்றைக்கி ஒருத்தர் என் கூட வந்தார், ஒரு சென்னையில். நான் சென்னை ஃப்ளைட்டில் போனேன், நானும் ஒரு ஒன்றா தான் ஈஜிப்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் போகிறேன் ஈஜிப்ட்டுக்கு. அப்போ போகும்போது என் கூட அவர் உக்காந்துருந்தார். உக்காந்துருக்கும் போது அவர் பட்டு என்ன சொன்னார், இது மாதிரி வந்து ஏதாவது டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு. எனக்கு ஒரு பயம், ஏன்னா எல்லாத்துக்குமே டாலரில் தான் வாங்குவாங்க ஃப்ளைட்டில் பொறுத்தளவுக்கு, எல்லா காசும் டாலரில் தான் வாங்குவாங்க. சரி, நானும் நினச்சேன், ஐயோ எப்படி தான் டாலர் நம்மளை கொடுக்க முடியாது, டீ வேறு கேட்குறாரு, என்னது டீ கேட்குறாரு, ஒரு டீ வேணுமான்னு கேட்குறாரு என்ன. அப்போ நமக்கு ஒரு என்ன வேணுமா வேணான்னு சொல்லணும்னு தெரில, பை குடிங்க பை அப்படின்னு சொன்னார். அவர் என்ன வேலை செஞ்சுருந்தாரு, சவுதியில் குப்பை கொட்டுறாரு. புரியுதுங்களா? குப்பை வண்டி இருக்குல்ல, குப்பை வண்டி, அதில் போயிட்டு குப்பையை அள்ளி ஒரு இடத்துல போடணும், அதுதான் ஒரு வேலை. நான் ஆச்சரியமாயிட்டேன், என்ன இவர் டீ வாங்கி தரேன்றாரு. நமக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு, சரி வீட்டில் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டேன், கேட்காம இருந்துட்டேன். அதே மாதிரி டாலர் ஆகும்னு எனக்கு ஒரு பயம், அவளுக்கு காசு வாங்கிட்டே இல்லை.
$5 ஒரு டீக்கு. $5 எவ்வளோ இப்போ? 500 ஒரு டீக்கு இப்போ ஃப்ளைட்டில். நாமனா அது ஐயோ ஆளை விட்றா, ஐயோ எஜிப்டுக்கு போனால் போதும், இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கணுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், எடுத்து $10 கொடுக்குறாரு கையில். எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா குப்பை அள்ளுறவருன்னாரு, அந்த வேலை தான் செய்கிறாரு. குப்பை கண்ணியமாக தான், ரொம்ப என்னது கையில் அப்படியே பொறுக்கி இந்த பையில் போட்டு போகிறாள் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து அது கண்ணியமான முறையில் ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து துபாயிலாம் பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து அழகாக மலை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. மலை அசல் நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மலைகள் மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி அழகாக மாற்றி வச்சுருக்காங்க துபாயில். அவ்வளோ டெக்னாலஜி போயிடுச்சு, புரியுதுங்களா? நம்மால் தான் என்ன பண்ணிட்டானுங்க, கூவாத்துல போட்டு நாசி பண்ணிட்டான், புரிஞ்சுங்களா? ஆனால் துபாயில் இருக்குதுன்னா அது வேறு மாதிரி ரொம்ப ஹைப்ரிட்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் வந்து சவுதி சொன்னார், சவுதியில் அதே டெக்னாலஜி தான் பண்ணுறாங்க. சரி விடுங்க. இப்போ மெயின் விஷயம் என்னன்னு கேளுங்க. அவர் $10 கொடுத்து வாங்கி கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், என்னங்க அசால்ட்டாக நீங்களே சவுதியில் இந்த மாதிரி தானே வேலை பார்க்குறீங்க, என்னங்க அசால்ட்டாக நீங்கள் $10 கொடுத்து $1000 செலவு பண்ணிட்டீங்களேங்க அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். அவர் சொல்கிறாரு, பை அவ்வளோதான் விடு பை, நான் 80,000 சம்பாதிக்கிறேன் பை, நீ ஏன் பை கவலைப்படுற அதை பற்றி பட்டு என்னது குப்பை அப்படியே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? அப்போது லேஜா தெரிஞ்சா சாதாரணமாக அரபி தெரியாதவனுக்கே இந்த நிலமைனா, ஒரு வேளை உங்களுக்கு அரபி தெரிஞ்சிச்சுன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. இல்லை தவறாக சொல்லலை, வேலைகளை சொல்கிறேன், புரியுதுங்களா? என்னென்னலாம் பண்ணுவீங்க, எவ்வளோ வேலைகளில் எவ்வளோ துறைகளில் கால் பதிப்பீங்க யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு காசு கொட்டும். நீங்கள் வருஷம் மாங்கு வேலை செஞ்சு என்ன பண்ணுவீங்க, இந்தாம்மா 1 லட்சம் அப்படி சந்தோஷமாக கொடுப்பீங்க. அவன் ஒரு நாளில் சம்பாரிச்சிட்டு இந்தாம்மான்னு கொடுத்துருவான், புரிஞ்சுங்களா? அப்போ உழைப்புக்கு அங்கே மதிப்பு இல்லை. எதுக்கு மதிப்பு? ஸ்மார்ட் ஒர்க். என்னது, நீங்கள் படிக்க லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் படிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, எல்லாமே ஈஸியாக பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடலாம் அழகா. அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப ஈஸி. அவாம நான் கூட என்ன பண்ணுவான், திணறுவான். ஐயோ ஜீம் எங்கடா இருக்குது, ஹாவா ஜீமா ஹாவா 3மே ஒரே மாதிரி இருக்குது, எந்த புள்ளி எங்கே போடலாம், கீழே போடலாமா இல்லை மேலே போடலாமா, இல்லை வாழ்க்கைக்கே போட்டுரும் அந்த புள்ளி தான் அவனுக்கு, புரிஞ்சா? ஏன் போட்டுறோன்னா அவனுக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரிஞ்சால் தானேப்பா லஹஜா பேச முடியும், புரிஞ்சுக்கா இல்லையா? அப்போனா முக்கியமான விஷயம். அப்போது இது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி சின்ன மாற்றங்கள் தானே, ரொம்பலாம் சொல்ல நான் சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்துருக்குமா மாற்றங்கள், ஒரு 6 மாற்றங்கள் சொன்னோமா, அது நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு, பர்ஃபெக்டாக உங்களுக்கு அழகாக பேசுனீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, உங்களை வேறு லெவலில் நீங்கள் போயிடலாம். சரி நெக்ஸ்ட்டு போங்க. சரி இங்கே பாருங்கள், எதுக்கு நாம் லஹஜா படிக்கணும், அதுவும் உறுதியாக பர்ஃபெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேசணும், அதான் மேட்ரு, புரிஞ்சுங்களா? பேசணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்டர், புரிஞ்சுங்களா? அப்போ என்னதுன்னா இல்லை 80%, அதாவது 80%, நான் சொல்கிறது அதுதான். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க கல்ஃப் கண்ட்ரியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறவங்க என்னது 80% என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக பேசினாலே போதும். இந்த ஹரக்கத்து உனக்கு வேணாம், இந்த முபத்ததா கபர் பிரச்சனை வேணாம். அதே மாதிரி என்னது, இங்கே தம்மு வருமா கஸ்ரா வருமா, ஏதாவது நம்மள பண்ணுறாங்கப்பா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்கப்பா அப்படிலாம் நினைக்கவே வேணாம். நீ தவறாக பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் அதோடைய எழுத்துக்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு எப்படி ஹுனான்னு ஹினான்னு சொன்னேன், ஆனால் அந்த ஹாவன் ஊனம் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, ஹரக்கத்தை மட்டும் மேலே கீழே மாத்திர தப்பே இல்லை, அவனுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக, புரிஞ்சா இல்லையா؟ أنا رحت وهنا الشغل مشغول جدا وايد جدا. أنا كذا عشان أنا أشتغل في شركة دائما كذا إلى الدوام، أنا أروح إلى الدوام. அப்படின்னு பட்டு பேசினே இருக்கீங்கன்னா அது போதும் உனக்கு, என்ன பண்ண தேவையில்ல. அங்கே أنا أروح إلى الدوام هذا المكان அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவான், அப்படியே ரிஜெக்ட். ஏன்னா நீங்கள் அது சொல்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். அது எந்த ஹரக்கத்து எந்த யாராபு அதுவே தெரிஞ்ச டைம் எடுக்கும், புரிஞ்சு? அப்படின்னா அப்புறம் பட்டு பேசிடணும், புரிஞ்சுங்களா இல்லையா? அந்த மாதிரி. சரி, அப்போ நீங்கள் அழகாக நீங்கள் பட்டு சரளமாக பேசினாலே உங்களுக்கு ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும், புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் வர குலாசா. இப்போ லஹஜான்றது மிஃப்தாஹ் அல் ஃபுஸ்ஹா லில் இஹ்திராம், எல்லாத்தையும் ஒரு மதிப்பு கொடுக்கணும், புரிஞ்சுங்களா? லஹஜான்றது மிஃப்தாஹ். மிஃப்தாஹ் எது? மிஃப்தாஹு லி ஜமீஇல் மஜாலாத்துல் இக்திசாதியா
வர்றவாச்சிபியா, சம்பளத்துக்கும் இந்த மாதிரி என்னது பொருளாதார விஷயங்களுக்கும், இல்லை வந்து கஸ்பியா, அப்படியே புதுசாலே சொல்கிறேன் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து மிஃப்தாஹ், இதுதான் திறவுகோல் லெஹஜான்றது. லெஹஜான ஸ்லாங் படிக்கிறது. அப்போ அல் ஃபுஸ்ஸா லில் இஹ்திராம், கண்ணியம் கொடுக்கறதுக்கு வேண்டி படிக்கணும் ஃபுஸ்ஸா. எதுக்கு கண்ணியம்? லுகத்துல் குரான். எதுக்கு கண்ணியம்? லுகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு கண்ணியம்? லுகத்துல் ஜன்னா. புரிஞ்சுங்களா? அதோட கண்ணியத்தை கொடுத்துடணும். அதுக்கு ஃபுஸ்ஸா நீங்கள் படிச்சே ஆகணும். புரிஞ்சு? அதே மாதிரி லஹஜா லில் குலூப் வல் ஃபுலூஸ் இருக்கா? குலூப் வல் ஃபுலூஸா இன்னுங்க ரெண்டுமே மாற்றமாக இருக்குது. குலூப்னா அது அஹ்லாக்கு, ஃபுலூஸ்னா பொருள். இது எப்படி ஒன்று சேரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அரபு கண்ட்ரியில் போயிட்டு அவனோட லாங்குவேஜ் நீங்கள் பேசுனா எப்படி இருக்கும்? பா, நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறது ஈஸியாக இருக்குமாப்பா இவங்ககிட்ட. இப்போ உதாரணத்துக்கு அவன் மைண்டில் எப்படி இருக்குது, வந்து இந்தியாவில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பொதுவாக அவனுக்கே தெரியும் இந்தியன் முஸ்லீம்ஸு ரொம்ப நல்லவங்க தெரியும். அதே மாதிரி நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல மைண்டு. அவனே சொல்லுவான், ஷாத்திர்னு சொல்லுவான் ஈஜிப்டில். ஷாத்திர் ரொம்ப தெளிவானவன், ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இந்தியா ஆளுங்க, ரொம்ப அதாவது ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? எல்லா விஷயமும் அவங்க தெரியும் அப்படின்றதுக்காக. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஹஜாலில் குலூபல் ஃபுலூஸ்னா அது குலூபுகள் இணங்கி போகும் அந்த இடத்துல. நீங்கள் இப்போ நானும் அதே மாதிரி பேசுகிறேன், நீயும் அதே மாதிரி பேசுகிறேன்னா அவனுக்கு சந்தோஷமாகும். பரவாயில்ல, நம்மள மாதிரி பேசுகிறானே பால், நம்மால் தான் பாவா, இவன் என்ன பண்ணிக்கலாம், நம்பலாம். இவன் நாளைக்கு ஏதாவது டீல் பண்ணால் ஏதாவது மாற்றி ஈத்தி சொல்கிற மாட்டான், நம்மள மாதிரி தான் பேசுகிறான், என்ன பண்ணலாம் இவங்ககிட்ட டீலிங்க வச்சுக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும், இவன் தெளிவாக பேசுகிறான். மற்றவனா என்ன பண்ணுறான், ஃபுலூஸுக்கு வேறு ஏதோ வார்த்தையை சொல்கிறான், நுக்குதுன்னுவான். அவனுக்கு புரியாது. என்ன நுக்குதா, என்னடா சொல்கிற, ஃபுலூஸ் தானே நாங்கள் சொல்லுவோம், நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படி இப்படிலாம் சொல்லிட்டுருப்பான். புரியுதுங்களா? அது மாதிரி புரியாத பொருள் ஆகிடுனா அவனாது அந்த பையே ஹஸ்ரான் ஆகிடும். இப்போ நீ வந்து 4-5 வேர்டு என்கிட்ட புரியாத மாதிரி பேசிட்டு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஐபேட் வந்து நான் உனக்கு இவ்வளோ விற்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறேன்ப்பா. அதில் 5-6 வேர்டு உனக்கு புரியல, ஏன்னா அது விற்பானா இல்லை வாங்குவியா? நீ என்ன சொன்னனே எனக்கு புரியல, அப்போ எப்படி நான் வாங்குவேன்? அப்போ அவனுக்கு புரியணுமா இல்லையா? அப்போ அவன் லாங்குவேஜ் நீ பேசணுமா இல்லையா? இது நான் ஒரு ஐபேடுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பல பிஸ்னஸ் நீ செய்யலாம். எதில்? கல்ஃப் கண்ட்ரி போயிட்டீங்கன்னா. புரிஞ்சா இல்லையா? உனக்கு அப்படியே ஆர்வமாகும். பரவாயில்ல, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் வருது, நம்ம படித்ததுக்கு இவ்வளோ பிரோஜனமா அப்படின்னு யோசிப்பேன். புரிஞ்சா இல்லையா? அப்போ வாங்கப்பா நெக்ஸ்ட்டு. அதான் குலூபல் ஃபுலூஸ்னா அதான். புரிஞ்சுங்களா? ஒருத்தன் அரப்ஸுக்கு மத்தியில் உள்ள கல்புகள் இணங்கி போவோம். நெக்ஸ்ட்டு ஃபுலூஸாக சம்பாதிக்க முடியும் அவங்ககிட்ட. நாளை பின்ன ஏதாவது டீலிங்னா பட்டுன்னு அவனா நம்பி சொல்லுவான், இவனெலாம் எல்லா லாங்குவேஜ் நம்ம மாதிரி தெரியும்டா, இவனை நம்ம அரபி மாறுதான்டா, இவனை யூஸ் பண்ணிக்கூடா, தெளிவாக இருப்பான்டா ஆள். ஏன்னா அரபிகளுக்கு இங்கிலீஷ் நிறைய வராது, இங்கிலீஷ் வரவே வராது அரப்ஸுக்கு. ஏன்னா பொதுவாகவே அரப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாங்குவேஜ் ரொம்ப கண்ணியம் கொடுத்து இங்கிலீஷே ஒரு இல்லாமல் ஆயிடுச்சு அவங்ககிட்ட அதிகமாக. ஆனால் துபாயிலாம் ரொம்ப பேசுகிறாங்க. துபாயில் சொல்கிறேன், பொதுவாக வெளியில் சொல்கிறேன், கத்தரு, சவுதி, குவைத்து அந்த மாதிரி உள்ள இடங்கள் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? துபாயில் நிறைய பெரிய ஆளுங்களாம் வந்துட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா துபாயிலாம் இப்போலாம். புரிஞ்சுங்களா? ஆனால் வேலைகள், சில வேலைகள்லாம் இருக்குல்ல, அதாவது கம்பெனி வேலைகள், அதே மாதிரி இந்த சேல்ஸு, அதே மாதிரி மார்க்கெட்டிங்கு, இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்காக அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? சரி, நல்லது. இப்போ நாஸ் கத்தீர் மி மஸ்ர் சூர்யா, சரி ஓகே, போக மேலே அது ஸ்லூனக்கு ஊஷ் அக்பாருக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? இது மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு கீ மாதிரி, இதை யோத்திக்கல் ஆஃபியா, அல்லா யோத்திக்கல் ஆஃபியா, யா அல்லா ரப்பனா யுஹல்லிக், ரப்பனா யுபாரிக் ஃபீக், ரப்பனா யுஹல்லிக், யா ரப்பனா ஸ்பீக், புரா ரப்பனா ஸ்பீக் சுதூரக் அப்படின்னு பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் சொல்கிறது தான், ஆனால் புதுசால் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு ஆமியாவுடைய டோனில் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பட்டுன்னு உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுமாதிரி ரப்பனா யுஹல்லிக்குன்னுவாங்க. யுஹல்லிக்னா நம்ம வேறு ஏதோ படித்தோமே, யுஹல்லிக்னா அது அப்படின்னா ஹலீல் ஆக்கட்டும்னு அர்த்தம். அல்லாஹ் அவங்கள இணக்கமாகட்டும், நண்பனாகட்டும் அப்படின்ற மீனிங். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு வர இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த ஒர்க்கு, சிவில் இன்ஜினியரு, சைட் இன்ஜினியர், புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளோ வருது? 2.25 லட்சம் to 5.25 லட்சம் வரையும் வரும். புரியுதுங்களா? ப்ளஸ்ஸு ஹவுசிங்கு, டிரான்ஸ்போர்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் அப்ளை பண்ணுறத பற்றி நான் தனியாக சொல்லுவேன், இந்த ஜாபுக்குலாம் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. புரிஞ்சுங்களா? இது மாதிரி புரிஞ்சுக்கோங்க, இந்தந்த வேலைகள்லாம் இருக்குது. புரிஞ்சுங்களா? இது வந்து எப்படி ஆக முடியும்னா, நார்மலாக நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ட்ரிபிள் இன்ஜினியரிங் எதுக்காக படிப்பீங்களா, சிவில் இன்ஜினியர் படிப்பீங்க, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக சிவில் இன்ஜினியர் படிக்கணும். புரியுது? அது மாதிரிலாம் படிச்சிங்கன்னா என்ன பண்ணி, ஆட்டோமேட்டிக்காக காலேஜில் படிச்சிங்கன்னா தாராளமாக அங்கே போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் அரபிக்கில் மட்டும் என்ன பண்ணணும், இன்டர்வியூவில் அனா இஸ்மி முகமது நஸ்ருல்லா, இப்போது அதுக்கு என்ன போய் சொல்கிறேன், அனா இஸ்மி முகமது நஸ்ருல்லா அனா அஷ்டகில் ஃபி ஷரிகத் அராம்கோ, ஓகே, அனா சனா கிதா அப்படின்னு என்ன பண்ணணும் நீங்கள் பட்டுங்க. நீங்கள் அனா அஷ்டகில் ஹினா, ஓகே, அனா உம்ரி சலாஸ்தினீன், ஓகே, அனா முத்தசவ்வி, புரியுது? அது மாதிரி ஒன்று சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவோம், பட்டுன்னு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஃபார்மேட்டை அடிக்கிட்டே இருக்கணும்.
அடிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன ஆகிடும் பட்டுன்னு ஆஹா என்ன பண்ணிடலாம் நல்லா பேசுகிறான்பா. இன்ட்ரோவுக்கு தான் மெயினாக கொடுக்கணும் அரபிக்கிட்ட. இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் أنا درست في الهند كثير مرات أنا درست في الهند كثيرا عن هذه المجالات الاقتصادية والهندسية وهذه الأمور كلها أنا درست هناك بكويس. அது மாதிரிலாம் என்ன பண்ணணும் நீங்கள் பட்டுன்னு யோசிக்காமல் சொல்லணும். சொல்லும் போது என்ன ஆகிடும் அவனுக்கு ஆஹா என்ன இது நம்மளாலே நல்லா தெரிஞ்சவன் போல் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் போல் பட்டுனத்து நம்ம கம்பெனியில் அப்படின்வாங்க. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக இன்டர்வியூ போகிறீங்களே நார்மலாக இன்டர்வியூ இங்கே நம்ம இந்தியாவிலேயே என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் சரளமாக பேசுகிறதே பார்ப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உங்கள் டேலண்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்பான். இதே கதை தான் அங்கேயும் நடக்கும். அரபிக் நல்லா பேசுவான் பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க டேலண்ட்டு மதிப்பான். புரிஞ்சிங்களா இல்லையா? என்ன பண்ண நான் இங்கே தகீராத்துக்கு சொன்னல தகீராத் அடிப்படையில் என்ன பண்ண நீங்கள் அழகாக மாற்றி சொல்லலாம். இந்த புஸ்ஸு அப்படின்வாங்க. புஸ்ஸு எஹ்னா நகோல் கீதா அப்படின்வாங்க. என்னடா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா புஸ்ஸு நீங்களாம் பாருங்கள். எஹ்னானா நஹ்னு நவுல் கிதானா இப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. புரிஞ்சுங்களா இல்லையா? இப்படி நாங்கள் சொல்கிறோம் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. என் நஹர் தானா அல்யோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சாச்சா? இங்கே பாருங்க நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எவ்வளோ வருது ஆயில் கேஸ் இதுக்கெல்லாம் போயின்னா 3 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரையும் வரும். புரிஞ்சுங்களா? 8.25 லட்சம் வரையும். ஆமாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்னது 2.25 லட்சத்துலேருந்து இதெல்லாம் படிக்கணும். நீங்கள் படித்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். படிக்காத சில வேலையெல்லாம் இருக்குது அதை நான் சொல்லுவேன். இது படித்தவங்களுக்கு இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜரு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு இதெல்லாம் வந்து எவ்வளோ வருது 4.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும். அப்புறம் ஆயில் இதெல்லாம் என்னது வருஷ சேலரி நினச்சிங்களா? எல்லாம் ஒரு மாதத்துக்கு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அழகா லஹஜா மட்டும் படிச்சிட்டிங்க நீங்கள் தான் ப்ராஃபிட்டு. என்னது வீட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு வந்துடும். புரிஞ்சிங்களா? அழகாக கட்டிடலாம். பின்னாடி காட்டன்லாம் வச்சு என்ன பண்ணலாம் தோப்புலாம் வச்சு 4-5 மாங்காய் தோப்பு தேங்காய் தோப்புலாம் வைக்கலாம். சரி விடாது நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு 5-6 வருஷம் வேலை செஞ்சுட்டு கூட அப்படியே கூட வந்துடலாம். அழகா அவ்வளோ சம்பாத்தியம் வருதுல்ல. வேறுனா அவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அல்லா பறக்கத்து ஹைரு பறக்கத்து சொன்னால் அந்த ஹைரு சமான்னு சொல்லி வந்துருங்க ஒரு 6-5 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? அங்கேயே இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்காக கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. சரி ஆனால் ஆயில் பெட்ரோலியம் இன்ஜினியர் எவ்வளோ வருது 5 லட்சத்துலேருந்து 13,000 லட்சம் வரையும் கிடைக்கும். சாரி 13,000ன்ற மாதிரி 13 லட்சம் அவ்வளோ வரைக்கும் கிடைக்கும். புரிஞ்சுங்க? போனஸ் வேறு அதில் கிடைக்கும். அது மாதிரி HSC ஆஃபீஸரு இப்போ ஹெல்த்து சேஃப்டி என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே. இந்த ஃபார்மசியில் இருக்கவங்க இவங்க இருக்கவங்க அதெல்லாம் இருப்பாங்களே. அதெல்லாம் இருக்கவங்களாம் எவ்வளோ வரும் 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரையும் வரும். அதே மாதிரி ட்ரில்லிங் சூப்பர்வைசரு ரிக் மேனேஜரு இதெல்லாம் வந்து அந்த பள்ளம் தோண்டுவாங்களே அதில் இருக்க சூப்பர்வைசர் பார்ப்பாங்களே கரெக்டாக இது பண்ணுறியா இது அப்படி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஏன்னா அவர் தான் எல்லா ப்ரெஷரு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே அவர் தான் சொல்லுவார். இந்த பூமிக்கு எவ்வளோ போவோம் இது பண்ண எல்லாமே. நெக்ஸ்ட் வாங்க டெக் அண்ட் டிஜிட்டல். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அது இது ஆப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து டெவலப் பண்ணுவாங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு 2.5 லட்சத்துலேருந்து 6.5 லட்சம் வரையும் கிடைக்கும். அதுமாதிரி சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் வந்து அது ரொம்ப படிக்கணும். புரியுதுங்களா? இந்த கோடிங்லாம் தெரியணும், நிறைய விஷயங்கள் தெரியணும். அப்போ தான் என்ன பண்ணும் சைபர் செக்யூரிட்டிலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். அதெல்லாம் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது எதில் பேங்க்ஸில். ஏன்னா பேங்க்கில் வந்து நிறைய ஃபோர்ஜரி நடக்கும். இமாராத்தில் ரீசெண்டாக அந்த கூட சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் படித்தவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து அசால்ட்டாக எவ்வளோ சொன்னாங்களே 7,000-6,000 வாரம் திருட்டு போகுது. இந்தியன் மணி படி 7,000-6,000 வாரம் திருட்டு போகுது. யாருன்னு தெரியலன்னு பார்த்தா கூட இருக்கு ஃப்ரெண்டு. அழகாக என்ன பண்ணா ஸ்கேன் பண்ணி டேப் வச்சு எடுத்துட்டான். அந்த ஸ்கேனை மட்டும் அழகாக ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அவன் ஸ்கேன் பண்ணிட்டான். ஃபுல்லாக அழகாக ஸ்கேமிங்கு. அப்போனா அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? அப்போ சைபர் செக்யூரிட்டியிலே பிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பேங்க்கில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அவர்கிட்ட இது பண்ணிக்குவோம். அந்தளவுக்கு தெளிவாக கண்டுபிடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க ஃபோனில் மெசேஜ் போவோம் எல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க கிளியராக அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது. ஆனால் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். அது டேட்டா சயின்டிஸ்ட்டு இல்லை ஏஐ இன்ஜினியரு இதெல்லாம் ரொம்ப டீப். ஏன்னா ஏஐலாம் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனு அதனால அது ரொம்ப வேல்யூ அது 4.5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ ஐடி சப்போர்ட்டு நெட்வொர்க் இன்ஜினியரு ஐடி சப்போர்ட்னா தெரியல டெக்னாலஜி